இந்த செயற்கை பூக்களை தாண்டி இயற்கையான பூக்களாக தமிழ் மனம் வீசிக்கொண்டிருக்கிற அன்பு மாணவ செல்வங்களை, இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவ செல்வங்களை மட்டுமல்ல, இந்தியா முழுவதிலிருந்தும், தமிழகம் தாண்டி தென்னகம் இந்தியா முழுவதிலிருந்தும் இணைந்திருக்கிற தமிழ் மாணவ செல்வங்கள் முன் நான் நிற்பதில், உரையாற்றுவதில் மிகுந்த மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் நிறைவும் அடைகின்றேன். இந்த பல்கலைக்கழகத்தின் படிக்கட்டுகளில் காலையில் காலடி எடுத்து வைத்து படி ஏறி உள்ளே நுழைந்தேன். என்னை தொல்காப்பியரே வரவேற்றார். அப்படிப்பட்ட ஒரு தொல்காப்பிய திருவிழாவாக இந்த நிகழ்ச்சியை அமைத்திருக்கிற தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு, இலக்கியத்துறைக்கு என்னுடைய அன்பும் பாராட்டுக்களும். மாணவ செல்வம் என்னை அறிமுகம் செய்யும் போது, இன்றைய சூழலில் சில நாள்களாக உலகெங்கும் இருக்கிற தமிழர்கள் நினைந்து கசிந்து போற்றி வருகிற என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை பெரும் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய கவிதை வரிகளை சொல்லி என்னை அறிமுகப்படுத்தினார்கள். அதே ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்கள் குறித்த நினைவிலிருந்து நான் இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். இன்றைக்கு உலகளாவிய நிலையில் உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தொல்காப்பிய சுழலரங்கம் வாயிலாக தொல்காப்பியத்தை, சங்க இலக்கியத்தை, தமிழ் இலக்கியங்களை முன்னெடுக்கிற ஒரு மாபெரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. எனக்கு தொல்காப்பியத்தை கற்பித்த பெரும் பேராசிரியர் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். என் பேராசிரியர் பெருந்தகை ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கே தொல்காப்பியத்தை கற்பித்தவர் இந்த தஞ்சையின் மாபெரும் அறிஞர் திலகமாக திகழ்ந்த பாவலரேறு பாலசுந்தரனார். இதை எண்ணி பார்க்கும் போது தொல்காப்பியத்தை குறித்த, தொல்காப்பியத்தையும் தமிழ் யாப்பியலையும் ஒரு சேர எண்ணி பார்க்கிற இந்த சூழலில் எந்த நகரிலும் எந்த பல்கலைக்கழகத்திலும் நடப்பதை காட்டிலும் இந்த பொருண்மையிலான பொழிவு இந்த தஞ்சையில், இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தில், இந்த இலக்கியத்துறையில் நடப்பதுதான் மிக மிக பொருத்தம் என்பதை நான் உறுதிபட சொல்லிக் கொள்கிறேன். 20ஆம் நூற்றாண்டில் தொல்காப்பியத்துக்கு நுட்பமான காண்டிகை உரை படைத்தவர் பாவலரேறு பாலசுந்தரனார். அவர் இந்த தஞ்சையில் தான் வாழ்ந்து தஞ்சையின் மாபெரும் அடையாளமாக திகழ்ந்தார். தமிழ் யாப்பியலின் தோற்றமும் வளர்ச்சியும் என்று தொகுதி தொகுதியாக அரிய பெரிய ஆராய்ச்சி நூல்களை படைத்தவர் பேரறிஞர் பெருந்தகை சோன கந்தசாமி அவர்கள். அவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் இந்த துறையில், இலக்கியத்துறையின் மாபெரும் தலைவராக திகழ்ந்த பெருமைக்குரியவர். எனவே தஞ்சையில் பாலசுந்தரனார் திகழ்ந்த தஞ்சையில் தலைவராக இலக்கியத்துறைக்கு அறிஞர் பெருந்தகை சோனா கந்தசாமி திகழ்ந்த நிலையில் இந்த பல்கலைக்கழகத்தில், இந்த நகரத்தில், இந்த துறையில் தொல்காப்பியத்தை குறித்தும் தமிழ் யாப்பியலை குறித்தும் ஒரு சேர எண்ணி பார்க்கிற நிகழ்வு என்பது மிகுந்த பொருத்தம் உடையதாகும். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் தருகிற சூழலில் நாம் எல்லாம் இங்கே இணைந்திருக்கின்றோம். எண்ணி பார்த்தால் தொல்காப்பியம் 2000 3000 5000 என்று கணக்கிட முடியாத கால தொன்மை படைத்த பெரும் பனுவல். ஒரு வினாக்குறிப்பு பொதிந்த ஒரு தொடரோடு நான் இந்த உரைக்குள் செல்கிறேன். 2000 3000 4000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட பெரும் படைப்பு தொல்காப்பியம், இலக்கண பெரும் படைப்பு. இந்த பல்லாயிரம் ஆண்டு கால வளர்ச்சியில், வரலாற்றில் தமிழ் மொழி எவ்வளவோ மாறி இருக்கிறது, எவ்வளவோ ஓங்கி உயர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இன்றைய சூழலிலும் தொல்காப்பியம் தேவைப்படுமா?
பொருத்தப்பாடு உடையதுதானா இவ்வளவு வளர்ச்சிக்கு பின்னும் என்கிற ஒரு கேள்வியை சிலர் எழுப்புகிறார்கள். அதற்கு ஒரே ஒரு விடை, ஒரு பெரும் விடையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். தொல்காப்பியத்திலே ஆயிரம் ஆயிரம் அரிய கருத்துக்களை கொண்ட நூற்பாக்களில் ஒரு ஒற்றை நூற்பா ரகார ரகாரம் குற்றொற்றாக என்கிற நூற்பா மாணவ செல்வங்களின் நினைவுக்கு வரும் என்று நான் கருதுகிறேன். இந்த நூற்பாவுக்கு பொருள் என்ன? இடையின ரகரம், ரகரமெய், தமிழுக்கே சிறப்பான ரகரமெய். இந்த இரண்டு எழுத்துக்களை எண்ணி பாருங்கள். ஒரு சொல்லிலே முதல் எழுத்தாக குறில் எழுத்து, ஒரு சொல்லிலே முதல் எழுத்தாக குறில் எழுத்து, இரண்டாவது எழுத்தாக ரகர மெய்யோ ரகர மெய்யோ தமிழில் வராது. இது தொல்காப்பியர் வகுத்து தந்திருக்கிற இலக்கணம். இன்றைக்கு தமிழ் மொழி பல்லாயிரம் ஆண்டுகளை கடந்து வளர்ந்து செழித்து நிற்கிறது. இந்த தொல்காப்பியம் சொன்ன அந்த கருத்தை நினைத்து பாருங்கள், எண்ணி பாருங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் நேரடியாகவும் இணையம் வழியாகவும் இணைந்திருக்கிற அத்தனை பேரும் எண்ணி பாருங்கள். ஒரு சொல்லின் முதல் எழுத்து குறில் எழுத்து, இரண்டாவது எழுத்து இடையின ரகர மெய் அல்லது ரகர மெய் வராது என்று சொல்கிறார் தொல்காப்பியர். இந்த பல்லாயிரம் ஆண்டு கால பயணத்தில் அப்படி வருவது போல ஒரு சொல் தமிழிலே உருவாகி இருக்கிறதா? நான் இதை பல நிகழ்ச்சியிலும் கேட்பது உண்டு. மாணவர்கள் ஆர்வத்தோடு சொல்வார்கள், கர்வமாக சொல்வார்கள் கர்வம் என்று. சர்வமும் தெரிந்தது போன்ற சிலர் சர்வம் என்பார்கள், சில பேர் அர்ச்சுனன் என்பார்கள், சில பேர் கர்த்தர் என்பார்கள், கர்த்தா என்பார்கள். இவையெல்லாம் என்ன? எல்லாமே வடமொழி சொற்கள். தமிழில் இருந்து ஒரு சொல்லை காட்ட முடியுமா? ரகரத்துக்காக வடமொழி சொல்லை காட்ட முடிகிறது. ரகரத்துக்கு ஒரு சொல் சொல்லி பாருங்கள், வருமா? ஆள் வாழ் பாழ் தாழ் வரும், அள் வள் தள் வருமா? ஏதோ குறைப்பது குலைப்பது போன்ற ஒலிதான் தோன்றும். அப்படி என்றால் தமிழின் நுட்பத்தை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே முந்தையோர் மரபில் பெற்று தொல்காப்பியம் வரையறுத்து தந்திருக்கிறதே, அதை மீறி ஒரு துளி கூட அணு அளவு கூட தமிழின் அடிப்படை கட்டுமானம் மாற்றம் அடையவில்லை. அதுதான் தொல்காப்பியத்தின் பெருஞ்சிறப்பு. அவர் வகுத்து தந்த விதிகள் தான் ஒட்டுமொத்த தமிழுக்கும் அடிப்படை. அவரே வகுத்து விடவில்லை. முந்தையவர்களுடைய மரபிலிருந்து கற்றும் பெற்றும் தன்னுடைய நுட்பமான ஆற்றலால் புதியன சேர்த்தும் வகுத்து தந்த மரபுதான் இன்று வரை தமிழை கட்டி காத்து வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரும் பெருமை தொல்காப்பியத்துக்கு உண்டு. ஆயிரத்தி 1911 ஆண்டு 1911 ஆண்டு 114 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மாபெரும் ஆளுமை வருதா? 114 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மாபெரும் ஆளுமை சென்னையிலே பச்சையப்பன் அரங்கிலே ஒரு உரையை நிகழ்த்தினார். அவர் யார் என்றால் ஒட்டுமொத்த சென்னை மாகாணத்துக்கும் சட்ட சபையின் தலைவராக திகழ்ந்தவர். தமிழிலே, ஆங்கிலத்திலே, லத்தீன் மொழியிலே, கிரேக்க மொழியிலே பெரும் புலமை வாய்ந்தவர். அவர் அந்த காலத்தில் வாழ்ந்த போப்போடு லத்தீன் மொழியிலே பேசுகிற அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தவர். வானவியல், தமிழ் முதலிய துறைகளில் எல்லாம் ஆற்றல் மிக்கவர். அவர்தான் எல்.டி. சாமி கண்ணு பிள்ளை என்பவர். திவான் பகதூர் எல்.டி. சாமி கண்ணு பிள்ளை. அந்த பேரறிஞர் ஆந்திராவிலே ஒரு மாவட்டத்துக்கு, நெல்லூர் மாவட்டத்துக்கு ஆட்சித் தலைவராக, கலெக்டராக இருந்தவர். சென்னை மாகாணத்துக்கு தலைமை செயலாளராக இருந்தவர். அவர் ஒரு நிகழ்ச்சியிலே தமிழர் தொல்லியல் கழகம் என்கிற ஒரு அமைப்பின் நிகழ்ச்சியிலே பேசும்போது சொன்னார், என்னுடைய உரையை கேட்பவர்களே, ஒரு மிகுந்த வருத்தம் எனக்குள் இருக்கிறது. அந்த வருத்தம் என்னவென்றால், தமிழ் மொழி பெருஞ்செல்வங்களை எல்லாம் இலக்கியத் துறையில் கொண்டிருக்கிறது.
அந்த இலக்கிய செல்வங்களை எல்லாம் கட்டி காத்து தருகிற ஒரு இலக்கண செல்வமாக யாப்பு என்பது அமைந்திருக்கிறது. ஆனால் அதன் நுட்பங்களை, அதன் அருமையை நாம் உணரவில்லை. அதை உணர்ந்தவரான தணிகாசல முதலியார் என்பவர் இன்றைக்கு ஒரு அரிய உரையை நிகழ்த்துகின்றார். எண்ணில்லாத வளங்களை கொண்ட தமிழ் யாப்பை குறித்து நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும், புலமை பெற வேண்டும், அதனுடைய செழுமையை அறிந்து வியக்க வேண்டும் என்று பேசினார். ஒரு தலைமைச் செயலாளராக இருந்த எல்டி சாமிக்கண்ணு பிள்ளை அப்படி கூறுகிற அளவுக்கு, அந்த திவான் பகதூர் சுவாமிக்கண்ணு பிள்ளை சொல்லுகிற அளவுக்கு 1911ஆம் ஆண்டில் தணிகாசல முதலியார் என்பவர் ஒரு அரிய உரையை நிகழ்த்தினார். தமிழ்நாட்டின் வரலாற்றில், தமிழ் சமூகத்தின் வரலாற்றில், தமிழ் வரலாற்றில் தமிழ் யாப்பை குறித்து ஆற்றப்பட்ட முதல் அரங்கில் நிகழ்ந்த உரை அந்த உரைதான் என்று நமக்கு தெரிகிறது. அந்த நூற்றாண்டுக்கு முன்பே அவர் கண்ட கனவு இயக்கம் இன்றைக்கு விரிவான நிலையில் இந்த நிகழ்ச்சியால் செழுமை பெறுகிறது, முழுமையை நோக்கி தொடர்கிறது. அப்படி நூற்றாண்டுக்கு மேலான எண்ணமும் எதிர்பார்ப்பும் ஏன் தமிழ் யாப்பின் மேல் எழுந்தது? நம்ம தமிழ் மொழியை ஒரு 250 ஆண்டு காலத்துக்கு முன்பு இருந்த தமிழ் மொழியை நமக்கு ஒட்டுமொத்த தமிழ் செல்வங்களை கட்டி காத்து வழங்கியது யாப்பு இலக்கணம் தான். அது ஓலைச்சுவடியில் இருக்கலாம், கல்வெட்டில் இருக்கலாம், செப்பேட்டில் இருக்கலாம். கிட்டத்தட்ட முழுமையாக, ஏறக்குறைய முழுமையாக தமிழ் நமக்கு கிடைத்திருப்பதற்கு காரணம் யாப்பு தான். உரையாசிரியர்களின் உரையை தவிர்த்து விட்டால், ஐரோப்பியர்களின் வருகையோடு ஏற்பட்ட உரைநடையை தவிர்த்து விட்டால், நம்முடைய இலக்கியம், இலக்கணம், மருத்துவம், பல்வேறு துறை சார்ந்த நூல்களும் பாடல் வடிவில் தான் இருந்தது, செய்யுள் வடிவில் தான் இருந்தது. இந்த செய்யுளை எது காப்பாற்றி கொடுத்தது? யாப்பு தான் காப்பாற்றி கொடுத்தது. அதனால்தான் ஒட்டுமொத்த தமிழையும் தாங்கி நிற்கிற ஒரு ஊடகமாக, கருவியாக தமிழ் யாப்பு திகழ்கிறது. அதன் மேல் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று அன்றைக்கு எல்டி சாமிக்கண்ணு பிள்ளையும் தணிகாசல முதலியாரும் அந்த முதல் உரையிலே குறிப்பிட்டார்கள். வரலாறு வளர்ந்து செழித்திருக்கிறது. அத்தகைய சூழலில் நாம் இந்த தமிழ் யாப்பியலும் தொல்காப்பியம் என்கிற உரைக்குள் செல்லலாம் என்று கருதுகிறேன். தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? எண்ணி பாருங்கள். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, அப்புறம் வாழ்க, பாட்டியல், அப்புறம் வாழ்க, நிகண்டு. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, பாட்டியல், நிகண்டு. இப்படி 7 வகையாக வகை பிரிந்து வளம் கொண்டு நிற்கிறது தமிழ் இலக்கணம். ஒரு மிகப்பெரிய வளம் பொருந்திய மொழியாக தமிழ் திகழ்கிறது. உலகத்தில் பழமையான இலக்கணம் என்று அறிஞர் பெருமக்கள் எல்லாம் ஒரு நூலை கருதுகிறார்கள். எந்த நூல் அது நினைவுக்கு வருகிறதா? என் பெரும் பேராசிரியர், என்னை உருவாக்கிய பெரும் பேராசிரியர் அறிஞர் பொற்கோ அவர்கள். அவர்களே வந்து வாழ்த்துவது போல மொழியியலின் மாபெரும் அறிஞர் அரங்கன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தெரியும் நன்றாக, டயோனீசியஸ் திராக்ஸ் என்பவை அவ்வளவு எளிதில் அங்கீகரித்து விடமாட்டார்கள் அல்லவா. வடமொழியின் சமஸ்கிருதத்தின் பாணினியை உலகம் அடுத்த நிலையிலே கொண்டாடுகிறது. ஆனால் இந்த டயோனீசியஸ் திராக்ஸும் பாணினியும் தொட்ட உயரங்களை காட்டிலும் மிகப்பெரிய உயரத்தை தொட்ட மாபெரும் ஆளுமை தொல்காப்பியர் தான். அது இப்பொழுதுதான் மெல்ல மெல்ல உலகத்தின் கவனத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. டயோனீசியஸ் திராக்ஸை அறிந்த உலகம், பாணினியை அறிந்த உலகம் அவ்வளவு எளிதாக நம்முடைய தொல்காப்பியரை அறிந்து விடவில்லை. ஆனால் இலக்கியத்துக்கு சங்க இலக்கியம், இலக்கணத்துக்கு தொல்காப்பியம், இதனுடைய உச்சத்தை இன்னும் உலகத்தின் மற்ற எந்த மொழியும் தொடவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பெருமை தொல்காப்பியத்திற்கு உண்டு. இந்த தமிழ் யாப்பு இருக்க, இலக்கியங்கள்ல யாப்பு இருக்கு. யாயும் ஞாயும் யாராகியதோ என்று சொல்லும் போது அகவற்பா வந்து நிற்கிறது.
சுடர்த்தொடி கேளாய் தெருவில் நாம் ஆடும் மணற்சிற்றில் என்று கலித்தொகையின் ஒரு பாடலை நினைக்கும் போது கலிவெண்பா வந்து நிற்கிறது. திசை திரிந்து தெற்கேகினும் என்ற புறநானூற்று அடி வரும் பொழுது வஞ்சி அடி வஞ்சிப்பா வந்து நிற்கிறது. மலரினும் மெல்லிது காமம் சிலரதன் செவ்வி தலைப்படுவார் என்று சொல்லும் போது குரல் வெண்பா வந்து நிற்கிறது. யானை எருத்தம் பொலிய குடைநிழற்கீழ் சேரை தலைவரும் சென்றேக என்று சொல்லுகிற நாலடியாரின் அடிகளை நினைக்கும் பொழுது நேரிசை வெண்பா வந்து நிற்கிறது. தண்டலை மயில்களாட என்று சொல்லும் பொழுதும் கம்பனின் பாடலை மட்டுமல்ல சிலம்பின் வரிப்பாடல்களை நினைக்கும் பொழுதும் விருத்த பாடல்கள் விருத்த யாப்பு வந்து நிற்கிறது. ஜெயங்கொண்டாரின் கலிங்கத்து பரணியை எண்ணும் போது தாழிசை வந்து நிற்கிறது. அண்ணாமலை ரெட்டியாரையும் அருணாசல கவிராயரையும் நினைக்கும் பொழுது சிந்து யாப்பும் கீர்த்தனை இலக்கியங்களும் வந்து நிற்கிறது. 20ஆம் நூற்றாண்டில் மரபை உதறி தள்ளிய புது கவிதை வந்து நிற்கும் பொழுது கூட யாப்பு அதோடு ஒட்டி கொண்டு வந்து நிற்கிறது. இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்று சொல்லும் பொழுது இன்னும் இரவிலே என்பதிலே மோனை வந்து நிற்கிறது. மரபு கவிதைகள் மட்டுமில்லை, சங்க இலக்கியத்தில் மட்டுமில்லை, திருக்குறளில் மட்டுமில்லை, சிலப்பதிகாரத்தில் மட்டுமில்லை, கம்பனில் மட்டுமில்லை, அண்ணாமலை ரெட்டியார் அருணாசல கவிராயர்களிடம் மட்டுமில்லை, பாரதிதாசன் இடத்தில் மட்டுமில்லை, புது கவிதையில் கூட யாப்பு விட்டு விடாமல் ஒட்டி கொண்டு நிற்கிறது. ஓடுகிற தண்ணியில உரசி விட்டு சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சா நெத்தியிலே என்று சொல்லுகிற நாட்டுப்புற பாடலில் காமராசு அவர்கள் இலக்கிய மாமணியாக மகிழோடு வந்திருக்கிறார். நாட்டுப்புற பாடல்கள் ஒவ்வொன்றிலும் யாப்பு முன்னிலை வகித்து முகம் காட்டி கொண்டிருக்கிறது. ஏழை சொல் அம்பலம் ஏறாது, காஞ்சிக்கு போனால் காலாட்டி பிழைக்கலாம் என்றெல்லாம் சொல்லுகிற பழமொழிகளிலே எதுகையும் மோனையும் வந்து கொஞ்சி நிற்கிறது. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் என்று திரைப்பட பாடல் பாடினாலும் அதிலே மோனையும் இயைவும் வந்து கொஞ்சி விளையாடுகிறது. வெள்ளாவி வச்சுத்தான் வெளுத்தாங்களோ, உன்னை வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களோன்னு சொன்னாலும் மோனை தன்னுடைய அழகிய முகத்தை காட்டுகிறது. எண்ணி பாருங்கள், சங்க இலக்கியம், திருக்குறள், கம்பன், இளங்கோ, ஜெயங்கொண்டார், அண்ணாமலை ரெட்டியார், அருணகிரிநாதர், பாரதிதாசன் என்று இலக்கிய தொகுதிகள் ஒரு பக்கம். இடைப்பெற வரலாக ஒன்றை சொல்லி வருகிறேன். ஞானக்கூத்தன் என்று ஒரு கவிஞர் இருந்தார். அவர் ஒரு முறை தன்னுடைய கட்டுரை ஒன்றிலே விருத்த பாவியல் என்கிற ஒரு இலக்கண நூலை மேற்கோள் காட்டியிருந்தார். குறையாக சொல்லவில்லை, நிறைவை நோக்கி சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நம்முடைய பேராசிரியர்கள், அறிஞர்கள் பலர் கூட அந்த விருத்த பாவியலை அறிந்ததில்லை. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே ஒரு மாபெரும் அறிஞர் வீரபத்ர முதலியார் என்பவர் விருத்த பாவுக்கு 1000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்ட விருத்த யாப்புக்கு யாருமே நுட்பமான, முழுமையான, செழுமையான இலக்கணத்தை வகுக்கவில்லை. வீரபத்ர முதலியார் தான் முதலாக வகுத்தார். நம் துறையினருக்கே பரவலாக தெரியாது. ஆனால் ஞானக்கூத்தன் அதை பற்றி எழுதியிருந்தார். எனக்கு வியப்பு, இந்த ஞானக்கூத்தனுக்கு எப்படி தெரியும், எப்படி தெரிந்ததுன்னு. நம்முடைய இன்றைக்கு தலைமை உரையிலே சில கருத்துக்களை சொல்லும் போது ந. பிச்சமூர்த்தி பெயரை உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்துக்கு ஒரு புத்துயிரை அளித்து பொலிய வைத்துக் கொண்டிருக்கிற ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டாரே ந. பிச்சமூர்த்தி என்கிற பெயரை. அந்த ந. பிச்சமூர்த்தி தன்னுடைய ஆராய்ச்சி கட்டுரை ஒன்றிலே வீரபத்ர முதலியாரை, விருத்தப்பாவியலை புதுமையான இலக்கணம் என்று போற்றி எழுதியிருந்தார். புதுக்கவிதக்காரங்களுக்கு கூட மரபை மீறினோம்னாலும் மரபை அறிந்து கொண்டுதான் அவர்கள் இருந்தார்கள். தமிழ் இலக்கணங்களை நோக்கி கொண்டுதான் இருந்தார்கள். அப்படி புதுக்கவிதை கொள்ளும் புதுக்கவிதையாளர்களிடத்திலும் கூட நம்முடைய தமிழ் யாப்பு வேண்டாம் என்று
உதறி போனவர்களிடத்திலும் கூட தமிழ் யாப்பு தன்னுடைய வசீகரத்தால் அரவணைத்து அவர்களுக்குள் உறைந்து எழுச்சியுற செய்திருக்கிறது. அப்படி இலக்கிய தொகுதிகளில், பழமொழிகளில், விடுகதைகளில், நாட்டுப்புற பாடல்களில், திரைப்பட பாடல்களில் மக்கள் பேசுகிற பேச்சு மொழியில பயிறு பச்சை பசேல்னு இருக்கும்பாங்க. ஒரு சாதாரணமா பேசுற சொல்லுல கூட, தொடர்ல கூட பயிறு பச்சை பசேல் மோனை வந்து உட்கார்ந்து விடுகிறது. அப்படி தமிழ் மொழியின் இயல்பான ஒலி அழகுதான் யாப்பு. ஏதோ ஒரு இலக்கண கட்டமைப்பு என்று செயற்கையாக வந்ததில்லை தமிழ் யாப்புங்கிறது. தமிழ்ல இலக்கியம், உரைநட, நாட்டுப்புற பாட்டு, விடுகதை, பழமொழி எல்லாவற்றிலும் இயல்பாக இருக்கிற ஒரு கட்டமைப்பு. அதுல இருக்கிற ஒலி அழகுதான் யாப்பு, இந்த தமிழ் யாப்பு. அப்படிப்பட்ட தமிழ் யாப்புக்கு பல ஆயிரம் ஆண்டு வரலாறு உண்டு. சிலவற்றை நாம தொல்காப்பியத்திலிருந்து தொடங்குவோம், சிலவற்றை தொல்காப்பியத்திலிருந்து தொடங்க முடியாது. ஏன்னா அவரே சொல்லி விடுகிறார், எனக்கு முன்னோர்கள் சொன்னதுன்னு. அப்படி ஒட்டுமொத்த தொல்காப்பியத்தையும் படிக்கிற மாணவர்கள், படித்த மாணவர்கள் எண்ணி பாருங்கள், படிக்கிற மாணவர்கள் சோதித்து பாருங்கள் ஒரு செய்தியை. என்ப என்மனார் புலவர் என்கிற மாதிரி தொடர்கள் எல்லாம் தொல்காப்பியத்தில் ஏராளமா இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த தொல்காப்பியத்தில் ஒரே ஒரு அதிகாரத்தில் தான் சிறப்பித்த அடைகளோட முன்னோடிகளை பாரதிதாசன் என்றெல்லாம் சொல்லுகிறோம்ல, இந்த இலக்கியத்தில் காக்கை பாடினியார், அமிதசாகர் என்றெல்லாம் சொல்லுகிறோம்ல, இந்த இலக்கண மரபுல தன்னுடைய முன்னோடிகளை தொல்காப்பியர் சிறப்பித்து கூறியிருக்கிறார். இந்த முன்னோடிகள் வியப்பா இருக்கு. ஏன் மற்ற அதிகாரங்கள்ல சொல்லல? எண்ணி பாருங்க. பொருளதிகாரத்திலேயே ஏன் மற்ற இயல்கள்ல சொல்லல? கொஞ்சம் எண்ணி பாருங்க. நல்லிசை புலவர், வாய்மொழி புலவர், யாப்பரி புலவர், சொல்லியற் புலவர், நூல் நவில் புலவர், உயர்மொழி புலவர், தொன்னெறி புலவர், இப்படி சிறப்பித்த அடைகளோடு முன்னோடிகளை போற்றியது வேற எந்த அதிகாரத்திலையும் வேற எந்த இயல்லையும் இல்லை. ஒரே ஒரு விதிவிலக்கு, மரபியல்ல நுணங்கு மொழி புலவர், நுனித்தகு புலவர். இந்த புலவருக்கு முன்ன இப்படி சிறப்பித்த அடைகள் இருக்கிற இயல்கள் இரண்டு தான். ஒன்று செய்யுளியல், இன்னொன்று மரபியல். மரபியலிலும் கூட எண்ணி பாருங்கள், அது யாப்பின் தொடர்ச்சியான நூல் உரையை பற்றிய இடத்துல தான். அப்ப தொல்காப்பியருக்கு யாப்பு மேல ஒரு கூடுதலான ஈடுபாடு இருந்ததா? யாப்பியல் முன்னோடிகள் மேல கூடுதலான கவனம் இருந்ததா? மற்ற எல்லா இயல்களிலும் என்ப என்மனார் புலவர் என்ற சொற்களை எல்லாம் பயன்படுத்தியவர் செய்யுளியல்ல, மரபியல்லையும் யாப்பு தொடர்பான நூல் உரையை சொல்லுகிற இடங்கள்ல மட்டும்தான் இப்படி விதந்து விதந்து பேசியிருக்கார். அப்ப ஏதோ ஒரு சிறப்பு கவனம் தொல்காப்பியருக்கு யாப்பின் மேல இருந்திருக்கு, செய்யுள் வடிவங்கள் மேல இருந்திருக்கு. தனக்கு முன்பு இந்த இலக்கணங்கள் இருக்கு இல்லையா, அதுல ஏராளமான புலவர்கள் யாப்புல இருந்திருப்பாங்க போல இருக்கு. தமிழ் வரலாற்றிலேயே எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், அணி இலக்கணம், இந்த இலக்கணத்திலெல்லாம், இந்த இலக்கண களத்திலெல்லாம் மிகுதியான நூல்கள், மிகுதியான இலக்கணிகள் உள்ள ஒரே களம் யாப்பு தான். எழுத்து சொல்லுலையோ, பொருள்லையோ, அணியிலையோ அப்படி கிடையாது. இப்பவும் தமிழகத்தில் யாப்பு, தமிழ் சூழல்ல யாப்பியல். ஏன்னா புது கவிதையை பேசணும்னா யாப்ப மீறிய கவிதைன்னு பேசணும். அப்ப யாப்புங்கிற சொல் அதிகமான பயன்பாட்டில் இருக்கு. ஈழத்தில் மட்டும்தான், இலங்கையில் மட்டும்தான் யாப்புங்கிறது வேற ஒரு பொருள்ல பயன்பாட்டில் இருக்கு. யாப்பியல் இப்போ ஒரு துறையை சொல்றோம் இல்லையா, இயல்பியல், வேதியியல்லாம் சொல்றோம்ல, அறிவியல்லாம் சொல்றோம்ல, அது மாதிரி யாப்பியல்ங்கிற ஒரு சொல்லாட்சியே தொல்காப்பியர் தர்றார். யாப்புங்கிற சொல்லாட்சியும் தர்றார், பலமுறை பயன்படுத்துறார். யாப்பியல்ங்கிற சொல்லாட்சியும் பலமுறை பயன்படுத்துகிறார். முக்கியமா முதல் நூற்பால யாப்பியல் வகை என்றே ஒரு வரையறையை அவர் தருகிறார். அப்ப எவ்வளவு கால பழமையுடையது இந்த யாப்பியல் என்கிற துறை, கலை சொல் என்பதை எண்ணி பாருங்கள். இந்த யாப்பியல்
26ன்னு தொல்காப்பியர் சொல்றார். அதாவது 6 தலையிட்ட அந்நாள் ஐந்தும்னு சொல்றார். 6 தலையிட்ட அந்நாள் ஐந்தும் 4 20 20ஓட 6 26 உறுப்புகளை கொண்டது, 26 வகைகளை கொண்டது யாப்பியல் என்று தொல்காப்பியர் சொல்லுகிறார். அதற்குள்ள வருவதற்குள் உங்களுக்கு வேறொன்றை கவனப்படுத்தி விட்டு வருகிறேன். திராவிட மொழி குடும்பம், திராவிடம், இதுக்கெல்லாம் யாரை முன்னோடியா சொல்வோம் நாம அறிவுலகத்தில்? கால்டுவெல். ஆனால் அந்த வரலாறு இப்பொழுது தெளிவு பெற்றிருக்கிறது. கால்டுவெல்லுக்கு முன்பே எல்லிஸ் இந்த திராவிட மொழி குடும்பம் என்கிற கருத்தை காம்பெல் என்கிற அறிஞர் எழுதிய நூலுக்கு எழுதிய முன்னுரையில் எழுதியிருக்கிறார் என்பது இப்பொழுது பலராலும் அறியப்பட்டு இருக்கிறது. அந்த எல்லிஸ் ஒரு ஆங்கிலேயர், மாவட்ட ஆட்சித்தலைவராக திகழ்ந்தவர். அவர் ஒரு நுட்பமான கருத்தை, நாம கூட அதிகம் சொல்லாத ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். என்ன அந்த கருத்து என்றால், யாப்புன்னா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? கவிதை எழுத பயன்படுறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். வெண்பா எழுத, ஆசிரியப்பா எழுத, விருத்தம் எழுத, சிந்து எழுத பயன்படுகிறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எல்லிஸ் என்ன சொல்லுகிறார்னா, கவிதை எழுத மட்டும் அது பயன்படலையா, எழுதின கவிதையை காப்பாற்றி கொடுக்கவும் அதுதான் பயன்படுகிறதுன்னு சொல்லியிருக்கார். எப்ப? நூற்றாண்டுகளுக்கு முன்பு பேராசிரியர் மருதநாயகம் இங்கிலாந்திலிருந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்து வெளியிட்டதன் வாயிலாக நமக்கு இது கிடைத்திருக்கிறது. மோனையோ எதுகையோ வடிவமோ கவிதை எழுதுறதுக்கு மட்டும் இல்ல, கவிதைக்கு அலங்காரமா மட்டும் இல்ல, எழுத பெற்ற 1000 ஆண்டு கால பழமையுடைய கவிதையை காப்பாற்றி கொடுக்கிற ஒரு கொள்கலனாக, கட்டமைப்பு வாய்ந்த வடிவமாக திகழ்கிறது முதல்ல சொன்னவர் எல்லிஸ் தான். எல்லிஸ் ஒரு உச்சத்துக்கு போய் தமிழ் யாப்பின் நுட்பத்தை நமக்கும் உலகத்துக்கும் அறிவித்தார்னா, கால்டுவெல், அவருக்கு பிறகு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை படைத்த கால்டுவெல் இன்னொரு மிக நுட்பமான கருத்தை உலகத்துக்கே எடுத்து சொல்லி இருக்கிறார். பலரும் நினைக்கிறோம் அவர் ஏதோ எழுத்து சொல் தொடர் களத்தில் இலக்கணம் படைத்தவர், ஒப்பிலக்கணம் படைத்தவர் என்று. நுட்பமாக தமிழ் யாப்பை பற்றி முன்னோடியாக அந்த காலத்திலேயே எடுத்துரைத்தவர் கால்டுவெல். அவர் கருத்தின்படி எண்ணி பார்த்தால் உலக மொழிகளையே 2 வகையா பிரிச்சிடலாம். அந்த பக்கம் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும், தமிழ் தவிர இந்த பக்கம் தமிழ், இந்த பக்கம் தமிழ், அந்த பக்கம் தமிழ் தவிர மற்ற எல்லா மொழிகளும். தமிழுக்கு மட்டும் என்ன தனியா வைக்கிற தனித்தன்மை? தமிழ் மொழியில மட்டும்தான் ஒரு கவிதையின் தொடக்கத்திலும் ஓசை அழகு இருக்கிறது, இறுதியிலும் ஓசை அழகு இருக்கிறது. ஆங்கிலத்திலோ மற்ற உலக மொழிகளிலோ அப்படி இல்லை. மற்ற எல்லா மொழிகளிலும் இயைபு தொலை தான் உண்டு. ரெட் பெட், கெட் பெட் இப்படி இருக்கும். தமிழ்ல மட்டும்தான் செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் செந்து தந்த் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. கவிதையோட தொடக்கத்திலையும் கவிதையின் முடிவிலையும் ஓசை அழகு பெற்றிருக்கிற ஒரு பெரும் மொழி தமிழ்தான் என்று கால்டுவெல் சொல்லியிருக்கார். அவருக்கு அவர் காலத்தில் சங்க இலக்கியம் மற்றவையெல்லாம் அப்படி சரளமா கிடைக்கல. அவர் ஔவையார் பாடலை எடுத்து காட்டி சொல்லுகிறார், சீரை தேடின் முதல் சீரை தேடில் ஏரை தேடு. அவர் காலத்தில் அவருக்கு கைக்கு எளிதாக கிடைத்த ஒரு கவிதையை எடுத்துக்காட்டி, சீரை ஏரை என்று எதுகை இருப்பது உலக மொழிகளிலேயே தனித்துவம் வாய்ந்தது தமிழில்தான் என்று குறிப்பிட்டிருக்கார். தமிழோட சிறப்பு ஒரு கவிதையின் தொடக்கத்திலும் அழகு, முடிவிலும் அழகு, ஓசை அழகு, ஒலி அழகு என்பதை கால்டுவெல் மிக நுட்பமாக எடுத்துக்காட்டி விரிவாக விளக்கி இருக்கிறார். இந்த மரபில் ஒரு தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட தெலுங்கு அறிஞர் ராஜகோபால ராவுன்னு பேர், சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தெலுங்கு பேராசிரியராக திகழ்ந்தவர். அவர் சொல்லுகிறார், எங்க மொழியில அக்கலப்பாடன்னு ஒரு வடிவம் இருக்கு. அக்கலப்பாட அது வேற ஒண்ணும் இல்ல, தமிழின் அகவற்பாட்டுன்னு சொல்றார் ராஜகோபால ராவ். நாம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? திராவிட மொழி குடும்பம், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை கால்டுவெல் மிக விரிவாக நுட்பமாக ஆராய்ந்து வெளிப்படுத்தினார், அது மட்டும்தான் இல்ல. திராவிட மொழிகளோட யாப்பியலை
முதன் முறையாக ஒப்பிட்ட நூலாக படைத்தவர் இந்த ராஜகோபால ராவ். முன்னாடி இருக்கும். இந்த ராஜகோபால ராவ் தெலுங்கு மொழியில் தன்னுடைய தாய்மொழியில் இருக்கிற அக்கலப்பாட என்கிற வடிவம் தமிழின் அகவற்பாட்டு வடிவமும் ஒண்ணுதான், பெயரும் கொஞ்சம் மாறி வந்திருக்குன்னு சொல்லியிருக்கார். அப்ப கொஞ்சம் நினைத்து பாருங்கள், திராவிட மொழிகளில் எல்லாம் பெருஞ்செல்வாக்கு செலுத்தி கவிதை வடிவங்களை உருவாக்க காரணமாக இருந்தது நம்முடைய தமிழ் தொல்காப்பியம். அந்த காலத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தின் இசைத்துறையில் சாம்பமூர்த்தி என்று ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். அவரை மேற்கோள் காட்டி ஜார்ஜ் எல் ஹார்ட் ஒரு கருத்தை எழுதுகிறார். தமிழில் இருந்துதான் வடமொழிக்கு எதுகை பிற்காலத்தில் சென்றது. சொல்றவர் யாரு? சாம்பமூர்த்தி, இசைத்துறை பேராசிரியர், வடமொழி வல்லாளர். அவரே சொல்லுகிறார், பிற்காலத்தில் தமிழிலிருந்து எதுகை வடமொழிக்கு சென்றது என்று. அதை உலகளாவிய நிலையில் தமிழ் செம்மொழி என்கிற அறிந்தேற்பு பெற காரணமான ஜார்ஜ் எல் ஹார்ட் தன்னுடைய புகழ்வாய்ந்த நூலிலே எடுத்து காட்டி அதை வழிமொழிகிறார். இப்படி ஒரு கால்டுவெல், எல்லிஸ், ராஜகோபால ராவ் எல்லாம் உணர்த்துகிற நுட்பத்தை எண்ணி பார்த்தால் தொல்காப்பியம் முன்வைத்திருக்கிற இந்த யாப்பு நுட்பங்கள் தென்னிந்திய மொழிகள், திராவிட மொழிகள், இந்திய அளவில் வடமொழி, உலக அளவில் ஒப்பிட்டு பார்க்க முடியாத தனி நிலை கொண்டதாக தமிழ் யாப்பு, தொல்காப்பியம் முன்வைத்த யாப்பு திகழுகிறது என்கிற அருமைப்பாடு நமக்கு புரிகிறது. ஒரு வியப்பூட்டும் நிகழ்வு 1912 நடந்தது. என் அளவில், நான் அறிந்த அளவில் இதுதான் ஒரு முதல் நிகழ்வாக இருக்கும் என்று நினைக்கிறேன். தொல்காப்பியத்தின் பொருளதிகாரத்தை பற்றி ஒரு ஆராய்ச்சி நூலை எழுதுகிற போட்டி. 1912 தொல்காப்பியத்தோட பொருளதிகாரத்தை பற்றி ஒரு ஆராய்ச்சி நூல் எழுத வேண்டும் என்கிற போட்டி. இந்த போட்டியை அறிவித்தவர் யார் என்றால், இலங்கையில் கொழும்பில் ஒரு பெரும் பணக்காரராக இருந்த காந்தன் என்பவர். அவருடைய தந்தையார் நினைவாக அவர் அந்த போட்டியை உருவாக்கினார். அந்த போட்டியில் அவர் என்ன பரிசு அறிவித்தார் தெரியுமா? 200 ரூபாய் பரிசு. அது பெரிய தொகையா? இன்றைக்கு என்ன அலைபேசியை புதுப்பிக்க அந்த டாப் அப் அது செய்யக்கூட போதாதே என்று நினைப்பீர்கள். அப்பொழுது பொன் பவுன் 18 ரூபாய் வித்தது. தங்கத்தின் விலை 18 ரூபாய் பவுன் என்று விற்ற காலத்தில் 200 ரூபாய் பரிசளித்தார்னா எவ்வளவு தொகை இருக்கும்? 12 பவுன் இருக்குமா? 12 பவுன் வாங்குகிற அளவு தொகையை கொழும்பில் இருந்து பரிசாக அறிவித்தார் காந்தன் என்பவர். அவர் அறிவித்த போட்டியை தமிழ்நாட்டிலே செயல்படுத்துபவராக, ஒருங்கிணைப்பவராக இருந்தவர் யார் தெரியுமா? அடுத்தது போங்க, ஊவேசா. அடுத்து சுரேசன். இது தமிழின் முதல் நாளிதழ் என்று போற்றப்படுகிற சுதேசமித்திரனில் வந்த அறிவிப்பு. ஒரு தமிழ் வியாசத்துக்கு ரூபாய் 200 ரூபாய். 1912 இதை தமிழ்நாட்டில் ஒருங்கிணைத்தவர் வே சாமிநாத ஐயர். யார் வே சாமிநாத ஐயர்? உவேசா. அது கொஞ்சம் கீழே இறக்குனா அவருடைய தமிழ் பண்டிட் பிரசிடென்சி காலேஜ் என்கிற மகோபாத்தியாயா வி சாமிநாத ஐயர். அவர்தான் காந்தன் என்பவரின் பிரதிநிதியாக இருந்து இங்கே அறிவிக்கிறார். 1912 ஒரு பவுன் 18 ரூபாய் விற்ற, ஒரு பவுன் கூட இல்ல, 10 கிராம் 18 ரூபாய் விற்ற காலம். 12 பவுன் வாங்கக்கூடிய அளவுக்கு தொகையை நிறுவி அந்த போட்டியை அறிவித்தார். அந்த போட்டியில எப்படின்னா, அந்த காலத்தில் டைப் எல்லாம் வசதி இல்லை, கையால நுணுக்கமா எழுதி 100 பக்கத்துக்கு மேல வரக்கூடாதுன்னு நிபந்தனை. பொருளதிகாரத்தை பற்றி தான் இருக்கணும், அகப்பொருள் பற்றி 60 விழுக்காடு இருக்கணும் நிபந்தனை. பல பேர் கலந்து கொண்டார்கள். முதற் பரிசு 200 ரூபாயை பெற்றவர் ராகவையங்கார், மு ராகவையங்கார் அந்த பரிசை பெற்றார். இன்னொரு சிறப்பு செய்தி என்ன என்றால், அந்த தொல்காப்பிய பொருளதிகார ஆராய்ச்சி 10 ஆண்டுகள் கழித்து தான் நூலாக அச்சானது. 10 ஆண்டு அந்த நூல் அச்சாக தாமதமானதுக்கு என்ன காரணம்னா, தொல்காப்பியத்தை குறித்த அந்த ஆராய்ச்சி கட்டுரை, அந்த ஆராய்ச்சி நூலின் கையெழுத்து பிரதி இத்தாலியிலே ஒருவரிடம் இருந்தது. அதாவது இதை படித்து பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தால்
காந்தன் என்பவரின் நண்பர்கள் அதை பெற்று சென்று விட்டார்கள். 10 ஆண்டு இத்தாலியில் இருந்து 10 ஆண்டு கழிச்சு தான் நூலாக வெளியிட ராகவையங்காருக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு மதுரை தமிழ்ச்சங்கம் அதை வெளியிட்டது. நீங்க நினைச்சு பாருங்க, தொல்காப்பியத்து மேல இந்த நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே தமிழர்கள் உலக அளவில் எப்படி சிந்திச்சிருக்காங்க, இத்தாலி வரைக்கும் அந்த கையெழுத்து சென்று இருக்கிறது என்பதெல்லாம் நினைத்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய இடம் தொல்காப்பியத்துக்கு உண்டு. அதை நாம் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். தமிழ் யாப்பு இருக்கு இல்லையா, எப்படி கவிதை, உரைநட, பழமொழி, விடுகதை எல்லாவற்றிலும், நாட்டுப்புற பாட்டு, திரைப்பட பாட்டு, புதுக்கவிதை எல்லாவற்றிலும் தமிழ் யாப்பு நிறைந்திருக்கிறதோ அதுபோல மிகப்பெரிய வளத்தை தமிழ் யாப்பு கொண்டிருக்கிறது. பனம்பாரனாரே தொல்காப்பியரை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லிவிடுகிறார்? முந்து நூல் கண்டு. அப்ப யாப்பிலக்கணத்திலே அவர் முந்து நூல்களை எல்லாம் கண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. தமிழ் யாப்புல முக்கியமானவர்கள் 3 பேர் என்று யாப்பருங்கல காரிகை காலத்துக்கு முன்பு அறிஞர்கள் எல்லாம் கொண்டாடி இருக்காங்க. அந்த 3 பேர் யாரு? அதை சொல்லுவதற்கு ஒரு அழகான வெண்பாவே 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்டிருக்கு. தொல்காப்பிய புலவோர் தோன்ற விரித்துரைத்தார், பல்காயனார் பகுத்து பண்ணினார், நல் யாப்பு கற்றார் மதிக்கும் கலைக்காக்கை பாடினியார் சொற்றார்தம் நூலுள் தொகுத்து. இந்த அரங்கில் சரிபாதி மாணவிகள் இருக்கீங்க. அதே போல இணைய வழி இணைந்திருக்கிற மாணவ செல்வங்களையும் சரிபாதி இல்லை மிகுதியா பெண்கள் இருப்பாங்க, மாணவிகள் இருப்பாங்க. அந்த காலத்தில் நினைச்சு பாருங்க, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியர் மட்டுமில்ல, பல்காயனார் மட்டுமில்ல, காக்கை பாடினியார் என்கிற ஒரு இலக்கண பெரும்புலவல், பெண்பார் புலவர் வாழ்ந்திருக்கார். அந்த முக்கியமான 3 பேர்ல முக்கியமான இடம் அவருக்கு இருந்திருக்கு. ஏன்னா அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா தொல்காப்பியரை சொல்லும் போது தொல்காப்பிய புலவோர்னு தான் சொல்லியிருக்கு, பல்காயனார் தான் சொல்லியிருக்கு. ஆனா காக்கை பாடினியாருக்கு மட்டும் எப்படி சொல்லியிருக்கு? கற்றார் மதிக்கும் கலை காக்கை பாடினியார். திருப்பி போக முடியுமா? கற்றார், நல் யாப்பு கற்றார் மதிக்கும் கலை காக்கை பாடினியார். அப்ப மாணவிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய கடமை இருக்கு, இடம் இருக்கு. நீங்களாம் எதிர்கால காக்கை பாடினியார் போல உருவாக வேண்டும், யாப்பிலே பயின்று திளைக்க வேண்டும். அவங்களுக்கு மட்டுமில்லை, மாணவ செல்வங்களான உங்களுக்கும் தான். நீங்க தொல்காப்பியர் பல்காயனார் மரபுல, அவங்க காக்கை பாடினியார் மரபுல தமிழ் யாப்பின் உச்சத்தை உலகத்துக்கு உணர்த்த வேண்டும். அந்த பெரிய கடமை இருக்கு. இவங்க 3 பேர் மட்டும்தானா? வியக்க வைக்க வேண்டியிருக்கு. உலகத்திலேயே எந்த மொழியிலும் இப்படி ஒரு அணி அணியா, பட்டாளம்னு சொல்றோம்ல, பெட்டாலியன் பட்டாளம்னு ஆச்சுல்ல, அணி அணியாக அறிஞர்கள் புலவர்கள் தமிழ் யாப்புல மட்டும்தான் இருந்திருக்காங்க. பாருங்க, எல்லாரையும் தொல்காப்பியரோட இணைச்சு பேசுறாங்க. தொல்காப்பியர் முதலிய ஒரு சார் ஆசிரியர், தொல்காப்பியனாரும் நற்றத்தனாரும் முதலாகிய ஆசிரியர், தொல்காப்பியனாரும் கையனாரும் முதலாக உடையார், தொல்காப்பியனாரும் கீரனாரும் முதலாக உள்ளார், பல்காயனார் முதலிய ஒரு சார் ஆசிரியர், காக்கை பாடினியாரும் பாட்டியல் உடையாரும் வாய்ப்பியம் உடையாரும் முதலாகிய ஒரு சார் ஆசிரியர்னு இப்படி ஏராளமான யாப்பு அறிஞர்களை, இலக்கண ஆசிரியர்களை தமிழ் வரலாறு காட்டுகிறது. ஒரே ஒரு ஊழில் நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்வது போல ஒரு தீயூழ் என்னன்னா, இதுல பெரும்பாலான நூல்கள் நமக்கு முழுமையா கிடைக்கல. ஆனா ஒரு நூற்பா, 2 நூற்பா, 5 நூற்பா, 50 நூற்பான்னு கிடைச்சிருக்கு. ஒரு நூற்பா கிடைத்திருந்தாலும் போதும், அது அரிய பெரிய செய்திகளை எல்லாம் சொல்லுது. ஒரு சான்றுக்கு சொல்லுகிறேன், மயச்சுரர் யாப்புன்னு ஒண்ணு இன்னைக்கு நூலா கிடைக்கல. மயச்சுரர் யாப்புன்னு பேரு. யாருமே வகைப்படுத்தாத மாதிரி அவர் தமிழ் யாப்புல ஒரு வகைப்பாடு செய்து ஒரு நுட்பத்தை சொல்லுகிறார். யாப்புனா தலைங்கிறது நினைவு வரும் உங்களுக்கு. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடைன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல அந்த பாட்டுக்கு உரிய தலை மட்டுமே வந்தா அந்த பாட்டு தலையாக இன்பா, இனியப்பா, இன்பா. கொஞ்சம் வேற தலை வந்து சேர்ந்துருச்சுன்னு சொன்னா இடையாக இன்பா, இடைநிலையில வைக்கக்கூடிய இனியப்பா. சில பாவடிவம் இருக்கு, அந்த யாப்புக்கு அந்த பாவடிவத்துக்குரிய தலையே வராது, சீரே வராது, அப்படியெல்லாம் இருக்கு.
வஞ்சித்துறைன்னு பேரு, வஞ்சி அடிக்கான கன்னிச்சீரே வராது. அது கடையானது, கடையாக இன்பம். ஆனா கவிதை சிறப்பால, அதுக்கே உரிய ஒரு கட்டமைப்பால அதுவும் இனிய பாதான். ஆனா தலையாக கிடையாது, இடையாக கிடையாது, கடையாக இன்பா. இப்படி எல்லாம் தமிழன் வகைப்படுத்திட்டான். மயேச்சுரர் வகைப்படுத்தினார். ஆனா நம்ம மயேச்சுரர் எல்லாம் அறியல. ஆனா இத்தனை பேரும் தொல்காப்பியத்திலிருந்து அடிப்படையை கற்றுக்கொண்டும் பெற்றுக்கொண்டும் புதிய புதிய இலக்கணத்தை வகுத்திருக்கிறாங்க. நாமெல்லாம் பாடமாக படிக்கிற யாப்பருங்கல காரிகை, அதை இயற்றிய அமிதசாகரர் இயற்றிய இன்னொரு முக்கியமான நூல் யாப்பருங்கலம். இதுதான் தமிழ் யாப்பு வரலாற்றில் இந்த மாபெரும் அணியினருக்கு பிறகு முக்கியமான நூல்களும் முக்கியமான யாப்பிலக்கணியும். அமிதசாகரர் எவ்வளவு பெரிய வளம் நம்மள்ட்ட இருந்திருக்கு. தமிழ் யாப்பு வரலாற்றிலேயே யாப்பருங்கல விருத்தியுரைக்கு ஈடான ஒரு விரிந்த உரை கிடையாது. அவ்வளவு செய்திகள் கொட்டி கிடக்கிறது. ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா, ஒரு பெரிய கலைக்களஞ்சியம் போல அது திகழ்கிறது என்று வாசுப மாணிக்கனார் எடுத்து காட்டியிருக்கிறார். இந்த பல்கலைக்கழகத்தின் இன்னொரு பெரிய சிறப்பு, முதல் துணைவேந்தர் வாய் சுப்பிரமணியம் அவர்தான் தொல்காப்பியத்துக்கு பாட வேறுபாட்டு பதிப்பை திராவிட மொழியியல் கழகம் ஆயிலாக முதன்முறையாக வெளியிட்டார். அதுபோல இன்னொரு சிறப்பு, தமிழ் யாப்ப பற்றி திராவிட மொழிகளின் யாப்பு பொதுமை என்கிற பொருள் படுகிற The Commonness in the Meters of the Dravidian Languages என்கிற நூலை, ஒரு பெரிய நூலை திராவிட மொழிகளின் யாப்பை பற்றி எஸ் சுப்பிரமணியம் அவர்கள், முன்னோடி அறிஞர் SS என்ற அந்த காலத்தில் மதிக்கப்பட்டவர், எழுதியதை VI சுப்பிரமணியம் வெளியிட்டார். அதை போலவே வாசுப மாணிக்கனாரை கொண்டு இந்த பல்கலைக்கழகத்தின் வாயிலாக ஒரு புத்துரையை எழுதும் முயற்சியை, வாசுப மாவை வைத்து புத்துரை எழுதும் முயற்சியை வாய்சு அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அது முழுமை பெறவில்லை. அப்படிப்பட்ட வாசுப மாணிக்கனார் விதந்து விதந்து அந்த யாப்பருங்கல விருத்தி உரை ஒரு கலைக்களஞ்சியம் போல இருக்கிறது என்பதை எடுத்துரைத்து இருக்கின்றார். ஒரு மிகப்பெரிய வளம் அது. கொஞ்சம் இந்த வரலாறு மட்டுமில்ல, பாருங்க, இது மாதிரி எந்த எழுத்து சொல்லு பொருள் அணி எதுக்குமே கிடையாது. வீர சோழியத்தில் யாப்பை பற்றி நுட்பமாக பேசப்பட்டிருக்கு. அப்படி மேல இலக்கண சூடாமணி என்ற ஒரு நூல் இந்த பல்கலைக்கழகம் தான் முதலாக சுவடியிலிருந்து கண்டுபிடிச்சு வெளியிட்டது. அதுல என்ன சிறப்புனா, இலக்கிய வழக்கிலேயே இல்லாத ஒரு கவிதை வடிவம். 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு இலக்கண நூல், யாப்பு இலக்கண நூல். வழக்கமா இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் சொல்லுவோம். எந்த இலக்கியத்திலையும் இப்படி ஒரு கவிதை வடிவம் இல்லை. ஆனா இந்த இலக்கண சூடாமணி சொல்கிறது என்னன்னா, ஒரு அடிக்கு ஒரு சீர், ஒரு அடிக்கு ஒரு சீர் 4 அடி. எப்படி இருக்கும் உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த காலத்து சொல்லுல சொல்லி காட்டுறேன். விண்ணிலே முதல் அடி, வெண்ணிலா 2ஆம் அடி, 3ஆம் அடி, மண்ணிலே 4ஆம் அடி. விண்ணிலே, வெண்ணிலா, மண்ணிலே, யார் சொல்ல போறீங்க? பெண்ணிலா. சொல்லிட்டீங்கன்னா நீங்களாம் கவிஞர்கள். இப்படி ஒரு கவிதை வடிவம், ஒரு அடிக்கு ஒரு சீர்தான், 4 அடி. இது நான் இன்றைய தமிழில் இன்றைய சொல்லில் சொல்லுகிறேன். இப்படி ஒரு வடிவத்தை சதுக்கம்ங்கிற பேர்ல இலக்கண சூடாமணி சொல்லியிருக்கு. இப்படி ஒவ்வொரு நூலும் அறுவகை இலக்கணம்னு ஒரு நூல் தண்டபாணி சுவாமிகள் இயற்றியது. அதுல புலமை இலக்கணம்னு ஒரு பகுதி. தமிழ் யாப்புல ஒரு புதுமையான முயற்சி அவர் செய்தார். எந்த யாப்பு வடிவத்தை முதல்ல எழுதிட்டு அதுக்கு அடுத்து எந்த யாப்பு வடிவத்தை எழுதுற முயற்சியை மேற்கொள்ளணும். யாப்பு இலக்கணம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, எடுத்த உடனே நீங்க வண்ணம் பாடுறேன்னு சொல்லக்கூடாது, வெண்பா பாடுறேன்னு சொல்லக்கூடாது. முதல்ல ஆசிரியப்பா எழுதி பழகணும், அதுக்கடுத்து விருத்தம் எழுதி பழகணும், அதுக்கு பிறகு வெண்பா எழுதி பழகணும், அதுக்கப்புறம் வண்ணம் எழுதி பழகணும்னு வழிகாட்டுகிற இலக்கணத்தை எல்லாம் அறுவகை இலக்கணம் சொல்லியிருக்கு. பாருங்க, வீரசோழியம், இலக்கண சூடாமணி, செந்தமிழ், அறுவகை இலக்கணம், வண்ணத்தியல்பு, விருத்தப்பாவியல், கட்டளை கலித்துறை. அதாவது கம்பனோட ஒரு அடி சொல்றேன், எல்லாரும் கவனிங்க. உலகம் யாவையும் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே, இல்ல கே சரணங்களே, பாடபேதம் இருக்கு. தலைவர் அன்னவர் கேசர நங்களே, இல்ல நாம்களே வச்சுங்க.
த தலைவர், அன்னவர் அ, அடுத்த சீர் கேன்னு தொடங்குது, அடுத்த சீர் நகரம் தன்னகரத்தில் தொடங்குது. கம்பனை என்னன்னு சொல்றோம்? கவி சக்கரவர்த்தின்னு சொல்றோம். ஆனா அந்த அடியில மோனை இருக்கா பாருங்க. 4 சீர் தலைவர், அன்னவர், கேசர, நங்களே. மோனை இருக்கா? கம்பனுக்கு மோனை தெரியாதா? அவர் கவி சக்கரவர்த்தி இல்லையா என்கிற கேள்வியெல்லாம் சில அற்பர்கள் எழுப்பக்கூடும். இதற்கு முதல் முறையாக விடை கண்டுபிடித்தவர் யார் தெரியுமா? நாம பதிப்பு வரலாற்றின் முன்னோடின்னு போற்றுகிற சீவை தான். அவர் என்ன சொல்றார்? சீர்களின் முதலில் வருவது மட்டும் மோனை அன்று, சீர்களுக்குள் உள்ள சொல்லின் முதலில் வருவதும் மோனை. சொல் மோனை. கே சரண் இருக்குல்ல, அதுல சரண் இருக்குல்ல, ச தாவுக்கு ச மோனை. அது சீருக்குள் ஒளிந்திருக்கிறது, சொல்லின் முதலாக இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சு முதன் முறையாக இலக்கணம் வகுத்தவர் சீவை தாமோதர பிள்ளை. இப்படி ஒவ்வொரு நூலும் மிக முக்கியமான பங்களிப்பை இந்த வரலாற்றில் செய்திருக்கிறது. யாப்புங்கிற சொல் தொல்காப்பியத்தில் செய்யுளியில் ஏராளமான இடங்களில் ஆட்சி பெற்று இருக்கிறது. அடுத்து இந்த தொல்காப்பியம் இருக்க ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, மருட்பா இவற்றுக்கு மட்டும் இலக்கணம் சொல்லலை. அதாவது பா வடிவங்களுக்கு மட்டும் இலக்கணம் சொல்லலை, உரைக்கு கூட இலக்கணம் சொல்லியிருக்கு. உரைக்குத்தான் சொல்லி இருக்கிறதா? இலக்கியத்தை பற்றி பேசியிருக்கு, இலக்கணத்தை பற்றி பேசியிருக்கு, இயற்றமிழை பற்றி பேசியிருக்கு, இசைத்தமிழை பற்றி பேசியிருக்கு, எழுத்திலக்கியத்தை பற்றி பேசியிருக்கு, நாட்டார் இலக்கியத்தை பற்றி பேசியிருக்கு, வடிவத்தை பற்றி பேசியிருக்கு, பொருண்மையை பற்றி பேசியிருக்கு. இதுபோல ஒரு விரிவான அளவில் ஒரு மொழியை அணுகிய, மொழியின் படைப்புகளை அணுகிய பிரிதொரு இலக்கணம் தமிழ் வரலாற்றில் நாம் காண கிடைக்கவில்லை. தொல்காப்பியருக்கு முன்பு இருந்திருக்கலாம், பின்பு அப்படிப்பட்ட முழுமையை நாம் தொலைத்து விட்டோம், இழந்து விட்டோம். இப்ப வடிவத்தை, கவிதை வடிவத்தை பேசி இருக்கிறது, கவிதையின் பொருளை பேசி இருக்கிறது, எழுத்திலக்கியத்தை பேசி இருக்கிறது, நாட்டார் இலக்கியத்தை பேசி இருக்கிறது, இயல் தமிழை பேசி இருக்கிறது, இசைத்தமிழை பேசி இருக்கிறது, இலக்கியத்தை பேசி இருக்கிறது, இலக்கணத்தை பேசி இருக்கிறது. இந்த டோட்டாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த முழுமையை நாம் காணுகிற இடம், தரிசிக்கிற இடம் தொல்காப்பியம் தான். தொல்காப்பியத்தின் செய்யுளியல் தான், தொல்காப்பியத்தின் யாப்பியல் தான் என்பதை நீங்கள் மனத்தில் கொள்ள வேண்டும். இந்த யாப்பியல் வகைன்னு 26 வகையை சொல்லுகிறார். மாத்திரை, எழுத்து, அசை, சீர், அடி, யாப்பு, மரபு, தூக்கு, தொடை, நோக்கு, பா, அளவியல், திணை, கைகோள், கூற்று வகை. அதுக்கு ஒரு பாட வேறுபாடு இருக்கு, பொருள் வகைன்னு. கேட்போர் களன், காலம், பயன், மெய்ப்பாடு, எச்சம், முன்னம், பொருள், துறை, மாட்டு, வண்ணம், இத்தனை 26ஐயும் யாப்பியல் வகைன்னு சொல்லுகிறது. யாருக்காவது ஒரு கேள்வி எழலாம். என்ன? அம்மை அழகு தோலெல்லாம் எங்க? வனப்பு. அவர் அதை யாப்பியல் வகைன்னு சொல்லல, ஆனா செய்யுள் உறுப்பில் 8ஆக சொல்கிறார். இதை தவறாக சிலர் பழைய காலத்திலிருந்து சிறப்பில்லாதவைன்னு நினைச்சிட்டாங்க. ரொம்ப சிறப்புடையவை இந்த வனப்பு. வனப்புங்கிற சொல்லே வனப்பானது இல்லையா, அதை எப்படி சிறப்பில்லாததுன்னு சொல்ல முடியும்? அப்படி சொன்னவர்கள் இருக்கிறார்கள். நான் சொன்னேனே, முதல்ல போட்டியில் வென்ற ராகவையங்கார் கூட அதை சிறப்பில்லாத வகைகள், சிறப்பில்லாத உறுப்புகள் என்கிற துணியில் எழுதிவிட்டார். அப்படி வரலாற்றில் சில அவலங்களும் நேர்ந்திருக்கிறது. இந்த செய்யுளியல் நூற்பா எல்லாரும் படிச்சிருப்பீங்க. இதுல முதல் பகுதி பாருங்க, மாத்திரை, எழுத்தியல், அசை வகை என, யாத்த, சீரே, அடி, யாப்பு என. என்னென்ன இருக்குதுல? மாத்திரை இருக்கு, எழுத்து இருக்கு, அசை இருக்கு, சீர் இருக்கு, அடி இருக்கு, இதையெல்லாம் சுமந்து கொண்டிருக்கிற யாப்பு இருக்கு. இந்த 6 தொல்காப்பியர் நமக்கு ஒரு நுட்பத்தை உணர்த்துறார். 6 தலையிட்ட அன்னால் ஐந்தும். ஏன் அந்த 6ஐ சிறப்பாக சொல்லுகிறார்னா, அதுதான் அடிப்படை உறுப்பு என்பதனால் சொல்லுகிறார். இதை யார் தெரியுமா முதல்ல எடுத்து சொன்னவர்? நான் முதல்ல சொற்பொழிவாற்றினார் சொன்னேன் இல்லையா, ஈஎன் தணிகாசல முதலியார். அவர் தான் சொல்லுகிறார். ஈஎன் தணிகாசல முதலியார் அந்த 1911ஆம் ஆண்டு ஆற்றிய உரையில் இது 6 தலையிட்ட என்பதிலே ஒரு நுட்பம் இருக்கிறது. இதுதான் தமிழ் யாப்பின் அடிப்படை உறுப்புகள், யாப்பு வரையிலான அந்த பகுதிக்கான அடிப்படை உறுப்புகள்னு முதலாக எடுத்து சொல்லியிருக்கிறார். பேராசிரியர் போன்றவர்கள் கூட இதை கூர்ந்து நோக்கவில்லை என்ற கருத்தையும் அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். இந்த செய்யுள் உறுப்பு
26 ஒரு 8 மொத்தம் எத்தனை? 34 இருக்கு இல்லையா? இது ஒரு ஆர்கானிக் தியரி, அவயவி கோட்பாடு, உறுப்பு கோட்பாட்டை உணர்த்துகிறது. தமிழர்கள் நம்முடைய தொல் பழங்காலத்திலேயே நம்முடைய முன்னோர்கள், முன்னோடி தொல்காப்பியர் இதை உணர்ந்து அழகாக தமிழ் யாப்பின் உறுப்புகளை, செய்யுள் உறுப்புகளை கட்டமைத்திருக்கிறார் என்கிற செய்தியை பேரறிஞர் பெருந்தகை பொற்கோ அவர்கள் அழகாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். சிதம்பரநாதனார் பெயரால் அமைந்த அறக்கட்டளை சொற்பொழிவிலே. சிதம்பரநாதனார் யாரு? அவர்தான் நாம் அறிந்த வரலாற்றில் தமிழ் யாப்புல முதல்ல முனைவர் பட்டம் பெற்றவர். தமிழ் யாப்புல ஃபர்ஸ்ட் PhD முனைவர் பட்டம் பெற்றவர் சிதம்பரநாதனார். நம்முடைய ஐயா அறிஞர் சோனா கந்தசாமிக்கு ஆசிரியர். தமிழர்கள் சோனாக்காலாம் இந்த உறுப்புகளை வடிவம் சார்ந்தவை, பொருண்மை சார்ந்தவை, அடிப்படை உறுப்புகள், நாடக பண்பு சார்ந்தவை என்றெல்லாம் பகுத்திருக்கிறார்கள். இப்ப சுருக்கமாக சில செய்திகளை சொல்லிவிட்டு நான் அடுத்த செய்திக்குள் செல்கிறேன். அசைனா நாம நேரசை, நிறையசை என்று மட்டும் இப்ப நினைப்போம். காரிகைப்படி நேர்பு என்கிற அசையை எங்கே வரும் என்று நினைப்போம்? வெண்பாவின் இறுதியிலே காசு பிறப்பு இருக்கு இல்லையா, நேர்பு நிறைபுன்னு நினைப்போம். தொல்காப்பியர் அசை 4 வகைப்படும் என்கிறார். நேரசை, நிறையசை, நேர்பு அசை, நிறைபு அசை என்று. சீர்ல அவர் 3 அசை சீர் வரைதான் கொண்டிருக்கிறார். பிற்காலத்தில் தமிழ் யாப்புல 4 அசை சீர்கள் வந்து விட்டன. தேமான் தன்பு, தேமா நறுநிழல். சொல்ல உங்களுக்கு சொல்லணுமா? நல்லா சொல்றீங்க. இப்படி எல்லாம் சீரை 3 அசை சீர் வகை வரைதான் தொல்காப்பியர் வரையறுத்திருக்கிறார். அடி மட்டும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கு. நாம மட்டும் இல்ல, உலகமே உணர வேண்டிய ஒரு செய்தி அந்த அடி பற்றிய இலக்கணத்தில் இருக்கு. என்னன்னா, ஒரு பாட்டுனா 4 சீர் கொண்டு இருக்கணும். பாட்டுக்கு எது சிறப்பை தருகிறதுனா அடிதான் சிறப்பை தருது. அந்த அடி 4 சீரை கொண்டிருக்கணும். நாற்சீர் கொண்டது அடி எனப்படுமே. அடியின் சிறப்பே பாட்டு எனப்படுமே. பாட்டுக்கு சிறப்பு எது? அடி. அந்த அடி எப்படி அமைந்திருக்கணும்? 4 சீர்களால் அமைந்திருக்க வேண்டும். இப்படி சொன்ன தொல்காப்பியர் குறளடி, சிந்தடி, நேரடி, நெடிலடி, கடிநெடிலடி என்கிற பெயர்களை எல்லாம் சொல்லியிருக்கார். இங்கே இருக்கிற மாணவர்களையும் இணைய வழி இணைந்திருக்கிற மாணவர்களையும் நினைந்து நான் ஒரு கருத்தை உங்களுக்கு புலப்படுத்துகிறேன், தெரிவிக்கிறேன். என்னன்னா, குறளடினா என்ன? யாராவது ஒருவர் எழுந்து சொல்லுங்க. குறள் அடினா எழும்ப தயக்கமா? சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. இருசீரடியா? சிந்தடினா? நேரடினா? நெடிலடினா? கழி நெடிலடினா? அதை இப்ப மறந்துடணும். தொல்காப்பியருக்கு வரும்போது அதை மறந்துடணும். தொல்காப்பியத்துக்குள்ள குறளடி இருக்கு, சிந்தடி இருக்கு, நேரடி இருக்கு, நெடிலடி இருக்கு, கழிநெடிலடி இருக்கு. ஆனா எல்லாமே ஒரு 4 சீரடி தான். அது எப்படி ஒரு 4 சீரடியே குறளடியா இருக்கும், சிந்தடியா இருக்கும், நேரடியா இருக்கும், நெடிலடியா இருக்கும்? எழுத்து எண்ணிக்கை அடிப்படையில். எழுத்து எண்ணிக்கை 4 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்து இருந்தா குறளடி. இப்படி எழுத்து எண்ணிக்கை அடிப்படையில் இது ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லுது. உலகத்தின் செம்மொழிகள்னு போற்றப்படுற மொழிகள் எல்லாம், கிரேக்க மொழி, சமஸ்கிருதத்திலெல்லாம் தொடக்க காலத்தில் எழுத்து எண்ணி அடிய வகுக்கிற வரையறுக்கிற ஒரு முறை இருந்திருக்கு. தமிழ் மிக பழங்காலத்திலேயே இயங்கிய மொழி, தொன்மையான மொழி, செவ்வியல் மொழி என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தொல்காப்பியரோட இந்த பதிவு. எழுத்து எண்ணி, இப்ப ஒண்ணு இல்லை, இந்த அரங்கத்தில் ஒரு 300 பேர் கூடியிருக்கீங்கன்னு வச்சுங்க. 1 2 3 250 250 என்றது கடினம். ஒரு வரிசைக்கு 8 பேர், 30 வரிசை இருக்கு, உடனே எண்ணிடலாம். சீர் எண்ணி அடி வகுக்கிறது எளிது. காலம் செல்ல செல்ல அந்த பழைய முறையிலிருந்து விடை பெற்று அடிய 2 சீரடி, 3 சீரடி, 4 சீரடி, 5 சீரடி, 6 சீரடி, 7 சீரடி என்கிற சொல்லுகிற ஒரு மரபு உருவாயிற்று. தொல்காப்பியர் அந்த பழைய மரபு தொடர்ந்து இருந்த காலம், புதிய மரபு தொடங்குகிற காலம், ரெண்டுலையும் இருக்கார். அதனால அவர் என்ன செய்கிறார்னா, எழுத்து எண்ணி
ஒரு 4 சீரடியே குரலடி, சிந்தடி, நேரடி, நெடிலடி, கழிநெடிலடின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியில இருசீரடி இருக்கு, முச்சீரடி இருக்கு, நாற்சீரடி இருக்கு, ஐஞ்சீரடி இருக்கு, அரிசீரடி இருக்கு, எழுசீரடி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய செய்தி. தொல்காப்பியரின் அடிக்கோட்பாடு மீண்டும் உரிய இடத்துல இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். அடுத்து கொஞ்சம் முன்ன போங்க. பாருங்க, 4 எழுத்து முதல் 6 எழுத்து இருக்கிற ஒரு 4 சீரடி குரலடி, 7 எழுத்திலிருந்து 9 எழுத்து வரை இருக்கிற 4 சீரடி சிந்தடி, 10, 11, 12, 13, 14 எழுத்து இருந்தா அளவடி, 15லிருந்து 17 எழுத்து, 15, 16, 17 இருந்தா நெடிலடி, 18, 19, 20 எழுத்து இருந்தா கழிநெடிலடி. எல்லாமே ஒரு 4 சீரடிக்குள் தான். இந்த மரபு பிறகு வழக்கற்று போனது. தாத்தா பேரை பெயரனுக்கு அமைப்பது போல, தாத்தாவுடைய பெயரை பெயரனுக்கு வைப்பாங்கல்ல, அதுபோல இறந்துபட்ட வழக்கிறந்த எழுத்து வகை அடிகளின் பெயர்களை முதல்ல காக்கை பாடினியார் சீர்வகை அடிகளுக்கு மாற்றி வைத்து விட்டார். நீங்க சொன்னது தவறு இல்லை, தொல்காப்பியத்துக்கு போகும்போது மட்டும் அதை மறந்துடணும். ஆனா காக்கை பாடினியார் யாப்பருங்கலம் யாப்பருங்கல காரிகைன்னு இன்றளவும் இருசீரடி குரலடி, முச்சீரடி சிந்தடி, நாற்சீரடி நேரடி, ஐஞ்சீரடி நெடிலடி, 5 சீர்க்கு மேற்பட்ட சீர்கள் எல்லாம் கழி நெடிலடி என்பதுதான் நிலை பெற்றிருக்கு. ஆனா தொல்காப்பியர் ஒரு தொல் பழங்கால மரபை, உலகத்தின் தொன்மையான மொழிகளுக்கு ஈடான இலக்கண நூல் நான் என்பதை அறிவிக்கிற இடமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது. இப்ப அடிக்கு பிறகு எழுத்து, அசை, சீர், அடி இல்லையா, யாப்பு என்று ஒன்று சொல்றார். இந்த யாப்பு, இந்த நூற்பா எல்லாருக்கும் தெரியுமா? திரை எல்லாருக்கும் தெரியுதா? எழுத்து முதலா ஈண்டிய அடியில் குறித்த பொருளை முடிய நாட்டல் யாப்பு என மொழிப யாப்பரி புலவர். எல்லாரும் ஒரு முறை சொல்லுங்க. எழுத்து முதலா ஈண்டிய அடியில் குறித்த பொருளை முடிய நாட்டல் யாப்பு என மொழிப யாப்பரி புலவர். நான் சொல்லலையா, அது சொல்ல வேண்டாம், நான் சொல்லலையா, எனக்கும் முன்னோடிகள் சொன்னார்கள்னு தொல்காப்பியர் சொல்றார், யாப்பரி புலவர்கள் சொன்னார்கள் சொல்றார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, பிற்கால மரபில் எல்லாமே எழுத்திலிருந்து அடிக்குள்ள உள்ளதுதான் யாப்புன்னு சொல்லியிருக்கோம். வடிவம் மட்டுமே யாப்புன்னு பேசியிருக்கோம். தொல்காப்பியரோ வடிவத்துக்குள் ஒரு பொருளை கொண்டு வந்து அமைப்பது யாப்புனர். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், எழுத்து முதல ஈண்டி அடியில் குறித்த பொருளைனார்ல, அது என்ன குறித்த பொருள்? குறித்த பொருளை முடியற மாதிரி அமைக்கிறதுன்னு சொல்றாரு இல்லையா? குறித்த பொருள்னா என்ன? இந்த ஊர்ல இருந்த பாலசுந்தரனார் எழுதியிருக்கார் ரொம்ப நுட்பமா. குறித்த பொருளாவது தொல்காப்பியத்தில் குறித்த பொருள். தொல்காப்பியத்தில் குறித்த பொருள் இது அகப்பொருளும் புறப்பொருளும். அப்படி எழுதியிருக்கார், ஒரு நுட்பமான விளக்கம் பாலசுந்தரனார். குறித்த பொருள் என்பது தொல்காப்பியத்தில் குறித்த பொருள், அகப்பொருளும் புறப்பொருளும் எழுதியிருக்கிறார். தொல்காப்பியரே ஒரு மறைமுகமாக விடை ஒன்று சொல்லுகிறார். 4 பாவுலையும் என்ன பொருளை எல்லாம் அமைக்கலாம்? அந்நிலை மருங்கின் அறம் முதலாகிய மும்முதற் பொருட்கும் உரியங்கிறார். அப்ப தொல்காப்பியரே ஒரு விடையை சொல்றார், என்ன? அறம், பொருள், இன்பம், மும்முதற் பொருள் சொல்றார். அப்ப இந்த மும்முதற் பொருளையோ பாலசுந்தரனார் சொல்லுவதை ஒரு வகையில் வைத்துக்கொண்டு நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த 7 வகை யாப்ப 7 வகை செய்யுளத்தான் பாட்டு, உரை, நூல், வாய்மொழி, பிசி, அங்கதம், முதுசொல் என்று தொல்காப்பியர் சொல்றார். கொஞ்சம் அந்த 7 நினைச்சு பாருங்க. பாட்டு ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா இன்னமும் உயிரோடு இருக்கு. 1000 புதிய வடிவங்களோட உயிரோடு இருக்கு. நூல், ஏராளமான நூல் இருக்கு. வாய்மொழினா என்ன? வாழ்க. மந்திரம் எங்க இருக்கு? நம்ம மந்திரம் அங்க இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. கோயில்களில் இருப்பது நம்முடைய தொல்காப்பியர் நினைக்கிற தமிழ் பாட்டு மந்திரம் இல்லை. பேராசிரியர் ரொம்ப அழகா சொல்லுவார், பேராசிரியர் உரையாசிரியர், அது தமிழ் பாட்டு மந்திரம்.
தெரியல. தொல்காப்பியர் காலத்தில் மந்திரம் என்று போற்றப்பட்ட 7 வகை யாப்புல ஒன்றாக இருந்த மந்திரம் எங்க போச்சு, என்ன ஆச்சு தெரியல. உரையாசிரியர்கள் எல்லாம் என்ன எழுதுறாங்களா, வந்த வழி கண்டுகொள்க வல்லார்வாய் கேட்டுணர்கன்னு எழுதிடுறாங்க. தெரியல. உரையாசிரியர்கள் எவ்வளவு பெருமைக்குரியவங்க தெரியுமா? கண்டிப்பா 1000 ஆண்டு 800 ஆண்டு 600 ஆண்டுக்கு முந்தையவர்கள் நம்முடைய உரையாசிரியர்கள் ரொம்ப பெரியவங்க. அவங்களே திகச்சு நிற்கிற இடமா இந்த மாதிரி இடம் இருக்கு. அவங்க எவ்வளவு பெரியவங்க தெரியுமா? ஒரு உரையாசிரியர் எழுதுறாரு, தனக்கு முன்பு இருந்த உரையாசிரியர்களை பத்தி, அதாவது 1000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த உரையாசிரியர், அதுக்கு 500 ஆண்டு முன்ன இருந்த உரையாசிரியர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு ஒரு தொடர் எழுதுறார். அவங்கெல்லாம் முன்னோடிகள்லாம், முன்னோடி உரையாசிரியர்கள்லாம் பல் வாழ்நாளும் சில் பிழியும் மருத்துவத்துறை வந்திருக்காங்க. பல் வாழ்நாளும் சில் பிணியும் பேரறிவும் கொண்டிருந்தாங்களாம். 1000 ஆண்டுக்கு முன்ன உரையாசிரியர்கள் அதற்கு 500 ஆண்டு முன்பு இருந்த உரையாசிரியர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள்? பல் வாழ்நாளும் சில் பிணியும் பேரறிவும் கொண்டிருந்தாங்களாம். தங்களை பத்தி இந்த 1000 ஆண்டுக்கு முன்ன இருந்த 1000 ஆண்டுல இருந்தவங்க சொல்றாங்க, நாங்கள்லாம் எப்படி தெரியுமா இருக்கோம்? சில் வாழ்நாளும் பல் பிணியும் சிற்றறிவும் கொண்டிருக்கோங்கிறாங்க. அவங்க பல் வாழ்நாளும் சில் பிணியும் பேரறிவும் கொண்டிருந்தாங்க. நாங்க எப்படி இருந்தோம்? சில் வாழ்நாளும் பல் பிணியும் சிற்றறிவும் கொண்டிருந்தோங்கிறாங்க. நாம நம்மளை எப்படி நினைச்சுக்கலாம்? சில் வாழ்நாளும் பல் பிணியும் சின்னஞ்சிற்றறிவும்னு சொல்ற அளவுக்கு போய்விடக்கூடாது. உங்களிலிருந்து தான் இன்றைக்கு இணைந்திருக்கிற, நேரடியாக இணைந்திருக்கிற உங்கள்கிட்ட இருந்தோ, ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தில் இணைந்திருக்கிற தமிழ் மாணவர்களிடத்திலும் தான் இருந்துதான் இந்த கூற்றை பொய்யாக்குகிற தமிழ் புலமை நிரம்பியவர்கள் உருவாக வேண்டும். எதிர்கால தமிழை வழி நடத்த வேண்டும். அப்படிப்பட்ட உரையாசிரியர்களே திகைத்து நிற்கிறார்கள். என்ன, எது மந்திரம், சான்று காட்ட முடியல, விளக்கம் கூடுதலா சொல்ல முடியல. அங்கதம் பாருங்க, நமக்கு பழைய தொகுதிய அங்கதம் இருக்கு, சங்க இலக்கியம் இருக்கு. சங்க இலக்கியத்துல அங்கத இலக்கியம்னு ஏதாவது இருக்கா? நீங்க 1-2 பாட்டை சொல்லலாம், இவ்வே பீலி அணிந்து போன்ற பாட்டை சொல்லலாம். ஆனா தொல்காப்பியர் 7 வகையில் ஒரு வகை என்று சொல்லுகிற அங்கத யாப்பு, அங்கத இலக்கிய வடிவம் தங்க இலக்கியத்தில் இருக்கா? ஆனா தொல்காப்பியர் 7 ஒன்று சொல்றாரு. என்ன காரணம்? ஒரு பெரிய உண்மை புலப்படுகிறது. நாம் பயன்படுத்துகிற சங்க இலக்கியம் இருக்கு இல்லையா, இது அல்ல தொல்காப்பியர் பயன்படுத்திய சங்க இலக்கியத்துக்கு முன்பு இருந்த தங்க இலக்கியம். அப்படின்னா எவ்வளவு பெரிய வளம் இருந்தது. இந்த சங்க இலக்கியமே இவ்வளவு வளமா இருக்கு, இவ்வளவு நுட்பமா இருக்கு, இவ்வளவு தனித்தன்மையோடு இருக்குன்னா, தொல்காப்பியர் கண்ட, தொல்காப்பியர் தரிசித்த 7 வகையா பகுத்திருக்காருல, அந்த இலக்கியம் எப்படி இருந்திருக்கும்? அங்கதம்னு அவர் சொல்றதுக்கு நாம சங்கப்பாட்டிலிருந்து காட்ட முடிகிறதா? 8 தொகையிலிருந்து புறநானூற்றிலிருந்து உரையாசிரியர்களும் சொல்லிவிடுகிறார்கள். வல்லார்வாய் கேட்டுணர்கன்னு சொல்லிடுறாங்க. பேராசிரியர் இளம்பூரர், நச்சினார்க்கினியர்லாம். பிசி, முதுசொல், பழமொழி இதெல்லாம் தொல்காப்பியர் சொல்லுகிறார். அந்த கால இப்ப நாட்டுப்புறவியல் மானுடவியல் துறையெல்லாம் எப்ப உருப்பெற்று வளம் பெற்றது? 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு தானே. 2000 3000 4000 ஆண்டுக்கு முன்பு பழமொழியை ஆராய்ந்து இலக்கணம் வகுத்திருக்காரு தொல்காப்பியர், விடுகதையை ஆராய்ந்து இலக்கணம் வகுத்திருக்காரு தொல்காப்பியர். அப்ப தொல்காப்பியர் எப்படிப்பட்ட முன்னோடி! அவர் எவ்வளவு அடக்கமா இருந்து சொல்றார். நான் சொல்லல, யாப்பின் வழியது என்மனார் போலவர்கிறார். எனக்கு முன்ன இருந்தவர். அப்ப ஒரு 5000 ஆண்டு 10,000 ஆண்டுக்கு முன்பே தமிழ் மொழியில இருந்த படைப்புகளை, இது பாட்டு, இது உரை, இது விடுகதை, இது பழமொழி, இது மந்திரம், இது அங்கதோடு தொல்காப்பியர் முன்னோடிகள் வழியா பிரிச்சு வகுத்து தந்திருக்காருன்னா, இந்த தமிழ் மொழி எவ்வளவு வளம் பொருந்திய மொழி நினைச்சு பாருங்க. ஆனா உணர வேண்டியவங்களும் உணரல, உணர்த்த வேண்டிய வகையில நாமளும் உணர்த்தல உலகத்துக்கு. பாருங்க, ஒரு 4-5 செய்திகளோடு நான் நிறைவுக்கு வருகிறேன். ஆசிரியப்பா என்ன ஓசை?
கலிப்பா என்ன ஓசை? பஞ்சிப்பா? வெண்பா? இல்ல, தொல்காப்பியருக்கு இல்ல. தொல்காப்பியத்தில் செப்பல்ங்கிற சொல்லே கிடையாது. ஆசிரியப்பாவோட ஓசை அகவல்னு சொல்லிட்டு வெண்பாயாப்பே அகுது அன்று என்பன்னு சொல்லிட்டார். அது இல்லைன்னார், எதுன்னு சொல்லல. எவ்வளவு பெரிய மனிதர், எவ்வளவு பெரிய ஆளுமை. ஆனா ஏன் சொல்லல தெரியல. ஒருவேளை அடுத்த அடியில் அது என்னன்னு சொல்லியிருப்பாரோ அந்த நூற்பா நமக்கு கிடைக்காம போயிருக்குமோ. பொருளதிகாரத்தில் அகத்திணியல்ல எஞ்சியோர்க்கும் எஞ்சுதல் இலவேன்னு ஒரு நூற்பா இருக்குல்ல, அதுல தலைவி கூற்று ஏடு பெயர்த்து எழுதுவார் விழ எழுதினார் போலும் எழுதியிருக்கார். படிச்சு பாருங்க. அப்படி யாராவது விட்டுட்டாங்களா தெரியல. ஆனா தொல்காப்பியத்தில் செப்பல் ஓசை செப்பல்ங்கிற சொல்லே கிடையாது. இப்படி சொல்லிடலாம் தொல்காப்பியர் செப்பல் ஓசை என்பதை செப்பவில்லை என்று சொல்லிடலாம். ஆனா யார் முதல்ல செப்பியது? சங்க யாப்புங்கிற ஒரு இலக்கண நூலை படைத்த சங்க யாப்புடையார் தான் செப்பலோசை என்கிற சொல்லை பயன்படுத்துகிறார். அதில் 3 வகைகளை பயன்படுத்துகிறார். ஏந்திசை செப்பலோசை, தூங்கிசை செப்பலோசை, ஒழுகிசை இப்படி தொல்காப்பியத்தில் விடுபட்ட இடம் இருக்குமோ, ஏன் சொல்லாம போயிட்டார்னு நினைக்கிற இடம் இருக்கு. தொடைய 10 வகையா வகுக்கிறார் அவர் தொல்காப்பியர். நல்லா நினைவு வச்சுங்க, எல்லாமே அவரே வகைப்படுத்தினார் சொல்ல முடியாது. அவர் தனக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த புலவர்கள் வழி வழியாக தந்ததைத்தான் அவர் ஒரு நெறிப்படுத்துகிறார். மோனை எதுகை முரண் இயைபு அளபெடை பொழிப்பு ஒரு செந்தொடை நிரல் நிறுத்த அமைத்தல் இரட்டை ஆப்பு, இதுதான் சொல்லியிருக்கார். இப்ப கொஞ்சம் பாருங்க, பொழிப்பு ஒரு 2 சொல்லியிருக்கார் இல்லையா? இணைய சொல்லல, கூழைய சொல்லல, மேற்கதுவாய சொல்லல, கீழ்கழுவாய சொல்லல. நாமெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் அவர் இணை மோனை இணை எதுகை சொல்லல? யாராவது காரணம் சொல்ல முடியுமா? அவர் காலத்தில் இருந்த பாடல்களில் அப்படி வகுக்கிற தேவை ஏற்படுகிற வகையில் புலவர்கள் முதற் சீரிலும் 2ஆம் சீரிலும் மோனையை எதுகையை அமைத்து படைக்கவில்லை போல இருக்கு. இலக்கியம் இருந்திருந்தா இலக்கணம் வகுத்திருப்பார்ல. எழுதினவங்களாம் முதற் சீர்லையும் 3ஆம் சீர்லையும் முதல் சீர்லையும் 4ஆம் சீர்லையும் மோனையை எதுகையை அமைத்து எழுதியிருக்காங்க. இணையை முற்றை மேற்கதுவாயை கீழ்கதுவாயை தொல்காப்பியர் வகுக்கலன்னா, வகுக்கிற நிலையில அவர் பார்த்த இலக்கியங்கள்ல அந்த ஆட்சிகள் இல்லை. சங்க இலக்கியத்தில் இணை மோனை இருக்கு, இணை எதுகை இருக்கு. யாயும் ஞாயும் எந்தையும் நுந்தையும் இணை எதுக, நாடனோடு நட்பே கடை இணை மோனை. சங்க இலக்கியத்தில் இணை மோனை இருக்கு, இணை எதுக இருக்கு. ஏன் அதை பத்தி தொல்காப்பியர் பேசல? அப்ப தொல்காப்பியருக்கு கிடைத்திருந்த தரவுகள்ல இந்த சங்க இலக்கிய பாடல்கள்ல சில இருந்திருக்கலாம். ஏன் 10 பாட்டு மாதிரி தனித்தனி இலக்கியம் இல்லை, 8 தொகையும் மற்றவையும் அவையெல்லாம் தனித்தனி பாடல்கள். குறுந்தொகையில 10 பாட்டு தொல்காப்பியருக்கு முன்பு இருந்திருக்கலாம், 50 பாட்டு பின்னாடி இருந்திருக்கலாம். அப்ப இதெல்லாம் வகுக்காதுதான் தெரிகிறது. சங்க இலக்கியத்துக்கு முன்பே இன்னொரு பொற்காலம் நமக்கு இலக்கியத்தில் இருந்திருக்குன்னு தெரிகிறது. அதை உணர்த்துவது இந்த தொல்காப்பியத்தின் செய்யுளியல். ஒரு பாருங்க, எதுக மோன 2க்கும் உறவுள்ள எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்றார் தொல்காப்பியர். ஆனா உறவுள்ள எழுத்து என்னன்னு சொல்லாம போயிட்டார். உங்களை பார்த்து கேட்கிறேன், மோனை மலர்னு கவிதை தொடங்குது, மோனையா என்னென்ன எழுத்தெல்லாம் வரும்? சரி, நானே சொல்லிடுறேன். ம ம ம மா மை மௌ வ வா வை வௌ. இது தெரிஞ்சாதான் இளங்கோவடிகள் பிழை ஏதும் செய்து விடவில்லைன்னு நமக்கு தெரியும். மாசரு பொன்னே, அடுத்து என்ன? வலம்புரி முத்தே. மாசரு நாம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம்? மாவுக்கு மாதா வரணும்னு வச்சுக்கோம். இல்ல, ம மா மை மௌ வ வா வை வௌ 8 வரும்னு தெரிஞ்சிருந்தாதான் மாசரு பொன்னே வலம்புரி முத்தேல சரியா முதல் சீருக்கு 3ஆம் சீர்ல மாவுக்கு வாவ இளங்கோவடிகள் பயன்படுத்திருக்கான்னு தெரியும். இல்லைன்னா நாம அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா இளங்கோவடிகளுக்கு மோனை போட்டு எழுத தெரியலன்னு நினைச்சிருவோம். இதையெல்லாம் தொல்காப்பியர் ஏன் சொல்லாமல் விட்டார்?
ஆயிரு தொடைக்கும் கிளை எழுத்துரியன்னு சொன்னவர். ரெண்டு காரணம் தான். ஒண்ணு, அவர் ஒரு நூற்பா எழுதி நமக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம், விடுபட்டுக்கலாம். இடைச்செருகள் மட்டும் இல்ல, இடையிலிருந்து விழுந்தவையும் இருந்திருக்கணும். இவ்வளவு பெரிய மேலே ஏன் சொல்லாம போனார்? ஆனாலும் அந்த இடத்தை நல்லாரன் மொழிவரிங்கிற நூல் நிரப்புகிறது. பிற்காலத்தில் வந்த, பிற்காலம்னா காரிகைக்கு முன்பே வந்த நூல். அ ஆ ஐ ஔ இ ஈ ஏ உ உ ஓ இத்துக்கு இச்சி இம்முக்கு இவ்வு இஞ்சிக்கிந்து, இதை நல்லாரன் மொழிவரிங்கிற இலக்கண நூல், யாப்பிலக்கண நூல் வகுத்து தந்திருக்கு. இது எவ்வளவு பொருத்தமானது என்பதை இங்கே வந்திருக்கிற நம்முடைய அறிஞர் பெருந்தகை அரங்கன் ஐயா அவர்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருக்கலாம். சேவை சண்முகம் ஐயா ஆசிரியரா, முன்னோடியா, உடன் சேவை சண்முகம் எஸ்விஎஸ் ஆசிரியர், என்னுடைய ஆசிரியர் பொற்கோ ஐயாவுக்கும் ஆசிரியர் சேவை சண்முகம், ஐயாவுக்கும் ஆசிரியர் சேவை சண்முகம். அவர்கள் எழுதியிருக்காங்க, ஆனாவுக்கு ஆவன்னா ஐயன்னா ஆவுன்னா எப்படி ஒலியியல் ரீதியா இந்த போனடிக்ஸ் சொல்றோம்ல, அக்காஸ்டிக்ஸ் சொல்றோம்ல, எப்படி பொருத்தமா இருக்குங்கிறத பத்தி மொழியியல் பார்வையில் அருமையா விளக்கி எழுதியிருக்காங்க. அதற்கு முன்பே பேராசிரியர், உரையாசிரியர், பேராசிரியர் இந்த பிறப்பு முயற்சி ஒலிப்பு முயற்சியால எப்படி ஒத்திருக்குன்னு எழுதியிருக்கார். ரொம்ப நுட்பமானது. ஆனா தொல்காப்பியத்தில் அந்த இடம் விளக்கப்படாமல் போய்விடுகிறது. ஒன்று, நூற்பா விடுபட்டு இருக்கணும், பின் வந்தவர்கள் அதை சரி செய்திருக்கிறார்கள். தொல்காப்பியத்தில் ஏற்கனவே 200 ரூபா ஒரு 12 பவுன் கதை சொன்னேன். அதுபோல 1966ஆம் ஆண்டு ஒரு தெலுங்க தாய்மொழியா கொண்டவர் குப்புசாமி ராஜாங்கிறவர், அவர் தொல்காப்பியத்தில் 2 நூற்பா இதனுடைய சிக்கலை விடுவித்தா 1000 ரூபாய் தருகிறேன்னு பரிசு அறிவித்தார். அப்ப பவுன் 110 ரூபாய் வித்து, அப்பவும் 10 பவுன் வாங்குற அளவுக்கு கட்டுரைகள் பல பேர் எழுதினாங்க. யார் தீர்ப்பு சொல்லலாம்னு பார்த்தாங்க. மதுரை காமராசர் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த தேப்போமிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சாங்க. தேப்போமி பார்த்துட்டு யாருக்கு கொடுத்துருப்பாரு? யாருக்கும் கொடுக்க முடியாதுன்ட்டு வந்திருந்த 20-30 கட்டுரையில எந்த கட்டுரைக்கும் பரிசு இல்லைன்ட்டாரு. ஆனாலும் குப்புசாமி ராஜா நான் அறிவித்ததான், பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டேன்ட்டார். அப்ப யாருக்கு இருக்கிறதுல சிறந்தவங்க அப்படின்னு கொடுக்கணும்னு தீர்மானம் செய்தார்கள். அடிகள் ஆசிரியருக்கு 500 ரூபாய் பரிசு. இளம்பூர் உரை இங்க அடிகள் ஆசிரியர் பண்ணார்ல இந்த பல்கலைக்கழகத்தில், சிவபெருமான அப்பா அப்பா நாங்கெல்லாம் ஒன்றா குடியரசுத் தலைவர் விருது முதல் முறை பெற்றோம் அடிகள் ஆசிரியரோட. அடிகள் ஆசிரியருக்கு 500 ரூபாய் பரிசு. பெரிய அவலம் என்ன தெரியுமா? நாம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் இயக்க ரீதியாகவும் போற்றப்படுகிற ஒரு பெரும் பேராசிரியர், அவருக்கு 100 ரூபாய் தான் கிடைச்சது. அடிகள் ஆசிரியருக்கு 500 ரூபாய் கிடைச்சது சொல்லுகிறேன். அப்புறம் 5 பேருக்கு 100 ரூபாயை பிரிச்சு கொடுத்தாங்க. 1000 ரூபாய் தீர்ந்து போச்சு. அந்த குப்புசாமி ராஜாவுக்கு மனம் பொறுக்கல. அப்ப ஒரே ஒரு பெண் மட்டும் அந்த போட்டியில கலந்துட்டு இருக்காங்க. அது அந்த 6 பேர் பட்டியலுக்குள்ள வரல. வராத போது அந்த அந்த பெண் பெயர் எப்படி பதிவாயிருக்குன்னா ஆர் மார்கரேனஸ், ரம்போலா மார்கரேனஸ் துணைவியாரா இருப்பாங்களோன்னு நினைக்கிறேன். தெரியுமில்லையா? ரம்போலா மார்கரேனஸ் ஒரு பெரிய முன்னோடி தமிழ் அறிஞர். அவங்களுக்கு கூடுதலா கையில இருந்து 1100 பணத்தை கொடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த யார் தெரியுமா? 100 ரூபாய் வாங்கி நாம இயக்க அளவுலையும் தமிழ் உலகத்திலையும் கொண்டாடுற அறிஞர் புலவர் குழந்தை. புலவர் குழந்தைக்கு 100 ரூபாய் தான் பரிசு கிடைச்சது. அடிகள் ஆசிரியருக்கு 500 ரூபாய் பரிசு கிடைச்சது. இந்த போட்டியை நடத்தினவருக்கு அவருக்கும் ஆசை இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு அவர் ஒரு நூலே அந்த 2 நூற்பாவோட சர்ச்சைக்கு தீர்வு காண்பது போல எழுதியிருக்கார். ஆனா இன்னி வரைக்கும் தீர்வு கிடைக்கல. இது பாருங்க, மங்களா தெரியுது, விளக்க அணைச்சாதான் தெரியும். விளக்க கொஞ்சம் அணைக்கிறீங்களா? அதாவது தொல்காப்பிய செய்யுளியல் இரு சூத்திர விளக்கம், குப்புசாமி ராஜா, ராஜபாளையம். அந்த 1000 ரூபாய் போட்டி இன்றைக்கு 10 பவுன் வாங்கலாம். 10 பவுன் இப்ப 10 லட்சம் ரூபாய். அதை அறிவித்தவர் அவர் தான். இந்த 2 நூற்பாவுக்கு தான். என்னன்னு பார்க்கலாம். இப்ப அடுத்தது போங்க. தொடை இருக்குல்ல, தொடைய 10 வகையா வகுத்த தொல்காப்பியர். கொஞ்சம் முன்னாடி அடுத்து அந்த நூற்பா இல்ல
அடுத்தது அடுத்தது இந்த நூற்பாவை மனசில் வச்சுங்க. இந்த 2 நூற்பாவுக்கு தான் 1000 ரூபாய் பரிசு. 1966 மெய் பெரு மரபின் தொடை வகை தாமே 5600 தொண்டு தலையிட்ட 10 குறை 709 என்ப உணர்ந்திசினோரேன்னு. அடுத்தது இளம்பூரணர், பேராசிரியர், நச்சினார்க்கினியர் போயிட்டு இருக்கு. எல்லாருமே இதற்கு விடை காண முயன்றார்கள். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல திகச்சு நின்னாங்க. நச்சினார்க்கினியர் என்ன செய்தார்னா, அவர் கருத்து அது, அவர் கருத்து அது, என் கருத்து இதுன்னு சொல்லிட்டு அடுத்து 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 ரொம்ப அழகா சொன்னார். எல்லார் கருத்தையும் தொகுத்து சொல்லிட்டு என்னதான் என்னுடைய கருத்தை தான் ஏத்துக்கணும்னு இல்லை, இவற்றுள் நல்லது உய்த்துணர்ந்து கொள்கின்றார். நம்மள்ட்ட விட்டார். இத்தனை பேர் கருத்துல எது நல்லதோ அதை நீங்கள் உய்த்து உணர்ந்து கொள்ளுங்கள்னு நான் தான் சரின்னு நிறுவலை. அதோட தொடர்ச்சி தான் நம்ம 20ஆம் நூற்றாண்டில் இப்படி ஒரு போட்டி நடத்தி இப்பவும் தேப்போமி யாருடைய கருத்தையும் ஏற்றுக்கொள்ள இப்படி தொல்காப்பியத்தில் புதிர்களாக மேலும் மேலும் ஆராய வேண்டிய இடங்கள் ஏராளமாக இருக்கின்றன. நோக்குன்னு ஒன்று இருக்கு. இன்றைக்கு உள்ளுரை இறைச்சின்னு சொல்றோம் இல்லையா, அதோடு இணைத்து பார்க்கத்தக்க கோட்பாடாக அது இருக்கிறது. இந்த தொல்காப்பியத்தில் செய்யுளியல்ல வியப்பான ஒரு பகுதி இருக்கு. இன்னும் பொழுது அகப்பாட்டு உறுப்புகள்னு நினைக்கிற மாதிரி திணை, கைகோள், கேட்போர், களன், காலம், மெய்ப்பாடு, எச்சம்லாம் இருக்கு. திணைங்கிறத எங்க படிக்கிறோம் நாம? திணை, கைகோள், களவு, கற்பெல்லாம் திணை, களவு, கற்பு எங்க படிக்கிறோம்? பொருளதிகாரத்தில் அகத்திணையல், களவு, கற்புல படிக்கிறோம்ல. அதெல்லாம் இங்க இருக்கு. அதெல்லாம் இங்க இருக்கு செய்யுளிகளுக்குள்ள. ஏன் இருக்கு? ஏன் இப்ப உள்ள யாப்பருங்கலத்துல காரிகையில இல்ல? ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குரிய செய்தி. திணை, கைகோள், கூற்று வகை, கேட்போர், களன், காலம், பயன், மெய்ப்பாடு, எச்சம், முன்னம், பொருள், துறை, இதெல்லாம் செய்யுளுக்குள்ள யாப்பு உறுப்பா இருக்கு, யாப்பியல் வகையா இருக்கு. இதெல்லாம் இன்றைக்கு எந்த யாப்பு இலக்கண நூலையும் கிடையாது. எங்க போச்சு? காணாம போயிடுச்சா? தொல்காப்பியர் சொன்னதுன்னா இல்லை. இறையனார் களவியல், நம்பியகப்பொருள், மாறன் அகப்பொருள் இடம்பெயர்ந்து போயிருக்கு, எங்கேயும் இல்லாம போல. தொல்காப்பியர் சொன்னதை நாம் தொலைத்து விடவில்லை, இடம் மாற்றி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய இலக்கண முன்னோடிகள். ஆனா என்ன ஒன்றை செய்ய தவறிவிட்டார்கள்னா, தொல்காப்பியர் ஏன் அதையெல்லாம் இங்க கொண்டு வந்து கொடுத்தாருன்னா, ஒரு கவிதை இருக்கு, ஒரு கவிதை இருக்கு. இப்ப நிலத்தினும் பெரிதே கவிதை இருக்கு. இது என்ன யாப்பு? இதுல என்ன ஓசை இருக்கு? இதுல என்ன வகையான அடி பயின்று இருக்கு? இதுல என்னென்ன வகையான சீர்கள் அமைந்திருக்கு? இதுல என்ன நோக்கு இருக்கு? இதுல என்ன திணை இருக்கு? இது யார் கூற்று? இது யார் கேட்கிறவங்க? இந்த கவிதையின் பயன் என்ன? எச்சம் என்ன? ஒரு கவிதைய, ஒரு பாட்டை முழுமையாக வடிவ நோக்கிலும் பொருள் நோக்கிலும் உத்தி நோக்கிலும் திறனாயக்கூடிய ஒரு திறனாய்வு முறையை இந்த செய்யுளியலின் இந்த பகுதியின் வாயிலாக தொல்காப்பியர் புலப்படுத்தி இருக்கிறார். ஆனா நம்முடைய தமிழ் மரபில் இதை நாம் உணர்ந்து போற்றவில்லை. ஆனா என்ன ஆயிடுச்சு? இதெல்லாம் இடம்பெயர்ந்து போய் வேறொரு இடத்திலே அகப்பொருள் இலக்கண நூல்களுக்கு போய்விட்டது. எதிர்காலத்தில் மாணவ செல்வங்கள் இந்த இரண்டையும் ஒருங்கிணைத்த தொல்காப்பிய நோக்கில் நின்று ஒரு கவிதையை, சங்க இலக்கிய கவிதையை எடுத்துக்கொண்டு வடிவ நோக்கிலையும் பொருண்மை நோக்கிலையும் உத்தி நோக்கிலையும் ஆராய்ந்து பழக வேண்டும். அந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இப்படி இப்படி வண்ணம்னு ஒன்று இருக்கு, ரொம்ப சுவையான ஒன்று செய்தி. 20 வகை வண்ணங்களை தொல்காப்பியர் பேசியிருக்கார். பா வண்ணம், தா வண்ணம், வல்லிசை வண்ணம், மெல்லிசை வண்ணம், சித்திர வண்ணம்லாம் பேசியிருக்கார். வண்ணம்னா என்ன? தொல்காப்பியர் சொன்ன வண்ணம் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு இருக்கிற வண்ணம் எல்லாம் அருணகிரிநாதரால, அதற்கு முன்பு சம்பந்தரால, அதற்கு முன்பு இளங்கோவடிகளால முன்னெடுக்கப்பட்ட வண்ணம் தான் இருக்கு. தொல்காப்பியருக்கு பின்பு வந்த ஒரு இலக்கண ஆசிரியர் அபிநயனார் என்பவர், அவர் வண்ணங்கள் 20 இல்லையா, அதை விட வளர்ந்துருச்சு 100ன்னு சொன்னார். 100 வகை வண்ணம்னார். அது எப்படி புரிஞ்சுக்கிறது அந்த வண்ணத்தை? அந்த ஓசை அழக யாப்பருங்கல விருத்தி உரையில
வியக்க வைக்கிற அளவுக்கு ஒரு விளக்கம் இருக்கு பாருங்க. தூங்கிசை, அதுக்கு முன்ன இருக்கும் இல்ல, சரி, தூங்கிசை. தூங்கிசை வண்ணம், அதுக்கு விருத்தி உரையில ஒரு விளக்கம் இருக்கு. நீங்க ரசித்து ரசித்து திளைக்க வேண்டிய ஒரு விளக்கம். ஒரு கவிதையில ஒரு பாட்டுல தூங்கிசை வண்ணம் எப்படி இருக்கும்? அவைதான் முதுபிடி நடந்தார் போலவும். முதுபிடினா என்ன? வயதான பெண் யானை தளர்ந்த நிலையில நடந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா தூங்கிசை வண்ணம். அடுத்து இன்னொரு ஓமை பாருங்க. கோம்பி நடந்தார் போலவும். கோம்பினா என்ன? அந்த காலத்தில் வெள்ளக்கால் சுப்பிரமணிய முதலியார் ஒருத்தர் இருந்தார், பெரிய கால்நடை மருத்துவ அறிஞர், தமிழ்லயும் அறிஞர். கோம்பி விருத்தம்னு எழுதினார். கோம்பி விருத்தம் அந்த நடமா இருக்கோ, கோம்பி விருத்தம்னு எழுதினார். என்னது கோம்பினா? பச்சோந்தி. நம்ம பச்சோந்தி மாதிரியான மனிதர்கள் நடந்து பார்த்துருக்கோம். ஆனா பச்சோந்தி நடந்து பார்க்கிற வாழ்க்கை கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். கோம்பி நடந்தார் போலவும் நாரை நடந்தார் போலவும். அதுக்காக அதை போய் பார்த்துட்டு அதே மாதிரி இந்த சவுண்ட் ஒலி கேட்குதான்னு பார்க்காதீங்க. அவை ஒரு முறை ஒப்பினால் தூங்கிசை வண்ணம் என கொள்கை. எவ்வளவு நுட்பமா விளக்கிட்டு அதை விட நுட்பமா ஒரு தெளிவை தர்றாங்க பாருங்க. ஏன் திசை வண்ணம். அவைதான் மத யானை நடந்தார் போலவும். மதம் கொண்ட யானை நடந்தா எப்படி கம்பீரமா இருக்கும், அது மாதிரி ஏன் திசை வண்ணம் இருக்கும். பாம்பு பனைத்தார் போலவும். பாம்பு சீறி எழுந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும். ஓங்கி பறக்கும் புட்போலவும் வரும் என கொள்க. வானத்துல உயரத்துல பறக்குது இல்லையா, அது மாதிரி இருக்கும் ஏன் திசை வண்ணம், கம்பீரமா இருக்கும். இப்படியெல்லாம் தொல்காப்பியர் சொன்ன வண்ணங்களை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து எடுத்து தமிழ் யாப்பியலில் விளக்கங்களை எல்லாம் நயம்பட சுவையாக சிறப்பாக சொல்லி இருக்கிறார்கள். பிற்காலத்தில் முத்து வீரியத்தில் இந்த 20 வகை வண்ணத்தில் வல்லிசை வண்ணத்துக்கு மட்டும் ஒரு கூடுதலான பொருளை தந்திருக்கிறார்கள். எதுகை முதலடி எதுகர்களையா அது மட்டும் அந்த வல்லிசை பெற்றிருந்தால் வல்லிசை வண்ணம்னு சொல்லி இருக்கிறார். சிலப்பதிகாரத்திலிருந்து வண்ணம் இருக்கு, அப்படியே பாருங்க. அங்கன்மதி, நல்ல சிவத்தை பாட சொன்னா சொல்லுவார், பாடுறீங்களா? அங்கன்மதி கங்கை நதி வெங்கண் நர வங்கல் எழில் தங்கும் இதழி துங்கமல தங்கு சடை அங்கி நிகர் எங்கள் இறை தங்கும் இடமாம். தந்த தன தந்த தன தந்த தன தந்த தன தந்த தன தந்த தனனா ஒரு மடமாது ஒருவனுமாகி தனதனதான தனதனதான. அடுத்தது முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிளை சத்தி சரவண முத்திக்கொரு வித்து குருவர என ஓதும் தத்தத்தன தத்த தனதன தத்தத்தன தத்த தனதன தத்தத்தன தத்த தனதன. இப்படி தொல்காப்பியர் சொன்ன வண்ணம் கொஞ்சம் மாறுதல்களோட, கொஞ்சம் பரிமாணங்கள் மாறி 20ஆம் நூற்றாண்டு வரை வந்திருக்கு. பாரதிதாசன் எழுதியிருக்கார் இல்லையா, உயர் குணமேவிய தமிழா தனனா தன தனனா தன தனனா தன தனனா கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே குகைவாழ் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா தனனா தன தனனா தன தனனா தன தனனா. இதுக்கெல்லாம் அடிப்படை தொல்காப்பியம். ஆனா அந்த மரபுல இருந்து, அந்த வேர்ல இருந்து, அந்த விதையிலிருந்து 2000 ஆண்டுக்கான வரலாற்றில் தமிழ் மொழி யாப்பு அடிப்படையில் செழித்து செழித்து வளர்ந்திருக்கிறது. வனப்பு தனியா 8 சொன்னார் இல்லையா, இது ஒரு மிகப்பெரிய இலக்கிய வகை கோட்பாட்டை சொல்கிறது. ஒரு மொழியில சின்ன சின்ன இலக்கியங்கள், சின்ன சின்ன கவிதை வடிவங்கள் இருக்கும். குறுந்தொகை மாதிரி, திருக்குறள் மாதிரி மிக நீண்ட நீண்ட கவிதை வடிவங்கள் இருக்கும். ஆற்றுப்படை நூல்களை போல மக்கள் பேச்சு வழக்கில் இருக்கும். புலமையானவர்கள் எழுதுகிற எழுத்து நடையில் இருக்கும். பழைய கதைகளையே மீண்டும் 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 சொல்லுவாங்க. ராமாயண மகாபாரதத்தை மீண்டும் மீண்டும் சொல்றாங்க இல்லையா, சிலப்பதிகாரத்தை கண்ணகி புரட்சி காவியம் மாதவி காவியம்னு சொல்றாங்க இல்லையா, அதுபோல பழசையே திருப்பி திருப்பி சொல்றது தொன்மை. புதுசு புதுசா புதிய வடிவங்கள் புதிய பொருள் சொல்லுவாங்க. அது விருந்து. இப்படி அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயைபு புலன் இழைபுன்னு 8 வகை ஒரு ஜானர் தியரி, இலக்கிய வகை கோட்பாட்டை தொல்காப்பியர் வழங்கி இருக்கிறார். இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத முன்னோடி முயற்சிகள் தமிழ் யாப்பியலில் தொல்காப்பியத்தின் முந்தையவர்கள் கொடையாக, தொல்காப்பியர் கொடையாக நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. நிறைவாக வருவோம். அப்படி கடைசியில் அடுத்து இந்த தொல்காப்பியம் இருக்க மீண்டும் நினைவுக்கு கொண்டு வாருங்கள். உலக அளவில் டயோனீசியஸ் திராக்ஸ், இந்திய அளவில் பாணினி,
உலகம் இவர்கள் இருவரை அறிந்திருக்கிறது, கொண்டாடுகிறது. தொல்காப்பியருக்கு உரிய இடம் கொடுக்கப்படவில்லை, தொல்காப்பியத்துக்கு உரிய இடம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவரோ அந்த இரண்டு பேரை காட்டிலும் ஆழமான, அகலமான, முழுமையான ஒரு பெரும் இலக்கண நூலை நுட்பமாக படைத்தவர். அடுத்தது கமில் சொலபில். உலக அளவில் ஒரு பெரிய அறிஞர் இருக்கார் தமிழுக்கு, கமில் சொலபில், செக்கோஸ்லோவாக்கிய நாட்டு தமிழ் அறிஞர். அவர் சொல்லுகிறார், அடுத்தது, தொல்காப்பியம் வெறும் பழமை கொண்டது மட்டுமில்ல, தொல்காப்பியம் ஏதோ 2000 ஆண்டுக்கு 3000 ஆண்டுக்கு நாகரிகத்தின் முதல் இலக்கிய வெளிப்பாடும் ஆகும். இந்தியாவில் ஆரிய சார்பற்ற ஒரு முதல் நாகரிக வெளிப்பாடுன்னா இந்த தொல்காப்பியம் தான். எப்படி சிந்து சமவெளி தொல்காப்பியம் தான். எப்படி சிந்து சமவெளி ஆராய்ச்சியை சொல்றோம், அந்த சிந்து சமவெளி ஆராய்ச்சி கட்டடங்களா இருக்கு, இதுவோ ஒரு இலக்கண நூலா இருக்கு. கமில் சொலபில் உலக அளவில் பெரிய அறிஞர். அவர் என்ன சொல்லுகிறார்னா, இந்திய அளவில் முக்கியமான ஞான செல்வம் இது, ஆரிய சார்பற்ற இந்தியாவின் மிகப்பெரிய நுண்ணறிவின் வெளிப்பாடுன்னு சொல்றார். அடுத்து சொல்லுகிறார், பாணினியையும் தொல்காப்பியரையும் ஒப்பிட்டு சொல்லுகிறார். அடுத்தது இதுக்கு அடுத்தது அங்கே நிறுத்து, அடுத்தது போங்க, அடுத்தது. அதாவது பாணினி சில கூறுகளில் சிறப்பா இருக்கார், ஆனா தொல்காப்பியரோ ஒரு ஒட்டுமொத்தமான பரப்பு, ஒரு ஒட்டுமொத்தமான ஆழத்தோட பாணினியை தாண்டி விஞ்சி நிற்கிறார்னு கமில் சொலபில் எழுதியிருக்கார். ஆனா அவர் அப்படி எழுதியிருக்காருன்னு கூட பல பேருக்கு தெரியாது. அதாவது இந்திய அளவில் ஆரிய சார்பற்ற முதல் தொன்மையான வளமான சிறந்த நாகரிகத்தின் ஒரு பிரதிபலிப்பு தொகுதியா தொல்காப்பியம் விளங்குகிறது. ஒப்பிட்டு பார்த்தால் சில கூறுகளில் பாணினியை ஒத்தும், சில ஒரு முழுமை பார்வையில் பாணினியை விட சிறந்ததாகவும் தொல்காப்பியம் இருக்குன்னு சொல்லியிருக்கார். ஆனா இன்னமும் தமிழ்நாடு தொல்காப்பியரை உணர்ந்து போற்ற வேண்டும். திருக்குறளை உணர்ந்து இருக்கு, திருவள்ளுவரை உணர்ந்து இருக்கு. அதற்கு ஈடாக அதனினும் கூடுதலாக தொல்காப்பியரை உணர்ந்து போற்ற வேண்டும். இந்த மிகப்பெரிய அளவில் மிகச் சிறப்பாக உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தமிழ்நாட்டின் அனைத்து அரசு பல்கலைக்கழகங்களோடு இணைந்து முன்னெடுத்திருக்கிற இந்த தொடர் நிகழ்வு நிறைவு பெறும்போது தமிழர்களின் ஒரு ஒட்டுமொத்த அல்லது தமிழ் மாணவர்களின் ஒரு ஒட்டுமொத்த குரலின் வெளிப்பாடாக ஒரு பேராக ஒரு நிகழ்ச்சி நடந்தேற வேண்டும் என்பதை நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். அடுத்தது போங்க, அடுத்து அதாவது இந்திய அரசு 2004ஆம் ஆண்டுல ஒரு அஞ்சல் தலையை பாணினிக்கு வெளியிட்டு, இந்திய அரசு பாணினிக்கு 2004ஆம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கு. எத்தனை தலை வெளியிட்டிருக்காங்க தெரியுமா? 4 லட்சம் அஞ்சல் தலைகள் வெளியிடப்பட்டிருக்கு. அதோட ஒரு கைத்தொடக்கூடாது, நமக்கு கிடைக்க வேண்டியது 4 லட்சம் அஞ்சல் தலைகளும் ஒரு பெரிய விரிவான குறிப்பை கொண்டிருக்கு. அந்த குறிப்புல பாணினி எவ்வளவு பெரிய ஆள் என்பதை, எவ்வளவு பெரிய இலக்கண ஆசிரியர், உலகத்திலேயே மிகப்பெரிய இலக்கண ஆசிரியர் பாணினின்னு அந்த குறிப்பு அறிவிச்சிருக்கு. பாருங்க, இதுக்கு முன்ன போங்க. நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை அல்லது நமக்கும் கிடைக்க வேண்டிய மரியாதை, இல்லைன்னா வேற சொல்லிடுவாங்க, நமக்கும் கிடைக்க வேண்டிய மரியாதை. அவர் தொல்காப்பியருக்கு இதுவரை அஞ்சல் தலை வெளியிட்டதாக தெரியவில்லை. நான் பல வகைகளில் தேடி பார்த்தேன். காலையில் கடைசி முயற்சியாக ஒரு முன்னோடி, ஒரு மிகப்பெரிய முன்னோடிக்கு தொலைபேசி செய்தேன். தியோடோர் பாஸ்கரன் அவர்களுக்கு, தமிழ்நாட்டினுடைய போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலாக அஞ்சல் வகைத்துறை தலைவராக திகழ்ந்தவர், மாபெரும் அறிஞர் அவர். அவரிடம் நான் பேசிய போது இல்லை என்கிற விடையைத்தான் அவர் சொன்னார். இந்த தொடரரங்க தொடரின் நிறைவாக நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தமிழ் மாணவர்களின் குரலின் எதிரொலிப்பாக இந்திய அரசின் அஞ்சல் துறை தொல்காப்பியருக்கு பாணினிக்கு வெளியிட்டதை போல மிகச் சிறப்பான ஒரு அஞ்சல் தலையை, அஞ்சல் உரையை வெளியிட்டு பெருமை சேர்க்க வேண்டும். அந்த விளக்கத்தில் பாணினிக்கு
பாணினியை விட சிறந்த என்று சொல்ல மனம் வராது. ஆனால் பாணினிக்கு ஈடான இலக்கண ஆளுமை என்றாவது அதில் குறிப்பிட வேண்டும். அது நம்முடைய தமிழ் மாணவர்களின் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிற அத்தனை பேரின் ஒரு ஒட்டுமொத்த குரலின் வெளிப்பாடாக நிகழ்ந்தேற வேண்டும் என்பதை சொல்லி, தஞ்சையை சேர்ந்த முக்கியமானவங்களாம் வந்திருக்காங்க. ஒரு பெரிய தமிழ் பல்கலைக்கழகம் நடத்தி இருக்கிற இந்த தொல்காப்பிய சுழல் அரங்கத்தின் இந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய திறப்பாக திருவிழா போல அமைந்திருக்கிறது. நான் படியேறி வரும்போது தொல்காப்பியரின் திருவுருவமே என்னை வரவேற்றது. அடுத்து ஒவ்வொரு வண்ண கோலங்கள், இத்தனை பேர் மிகப்பெரிய அளவில் திரண்டு இருக்கிறீர்கள். இந்த எண்ணிக்கையை மற்றவர்களால், எங்களால் கூட, சென்னை பல்கலைக்கழகத்தில் எங்களால் கூட ஈடு செய்ய முடியுமா என்று தெரியவில்லை. முடியாது என்று தான் தோன்றுகிறது. இப்படி செய்திருக்கிற சென்னை உலகத்தமிழர் ஆராய்ச்சியின் முக்கியமான பேராசிரியராக, மொழியியல் வல்லாளராக திகழ்ந்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய பேராசிரியர் முனைவர் செல்வகுமார் அவர்களுக்கும், இந்த இலக்கியத்துறைக்கும், இந்த இலக்கியத்துறையின் பேராசிரியர் தேவி அவர்கள், பேராசிரியர் என்னுடைய அன்பு சகோதரர் இங்க இருக்கார், இவர்கள் எல்லாம் முன்னின்று இதை உருவாக்கி இருக்கிறார்கள். எப்பொழுது வந்தாலும் என்னை சகோதரர் உடன்பிறப்பாக அன்போடு போற்றி காத்து வருபவர் உங்கள் துறையின் மூத்த பேராசிரியர் குறிஞ்சிவேந்தன். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்றும் உயிரற்று போய்விடவில்லை. கிளர்ச்சியோடு எழுச்சியோடு எல்லா தடைகளையும் தாண்டி நிற்கிறது, செயல்படுகிறது என்று ஆசிரியர்களும் மாணவர்களும் நிரூபித்திருக்கிறீர்கள். தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய செயல்பாடு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை, நிறைவை தருகிறது. இதில் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் என் அன்பை, வாழ்த்துக்களை உரித்தாக்கி நிறைவு செய்கிறேன்.